ஹாய் ஹலோ டார்மிஸ், நான் நிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரையும் ஃபைனல் பார்ட் காதல் பிஸா செய்யல பார்த்துருப்பேன். அந்த பார்ட் நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த 10K மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டை நான் சீக்கிரமாக போட்டுருக்கணும். அதனால் என்னோட போட முடியல. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ மன்னிச்சிருங்க லேட்டாக போகிறதுக்கு. அப்புறம் இந்த 1 மந்த்து ஜூனில் மட்டும் நான் ஒரு 2-3 1 ஷர்ட்டோ இல்லை 2 ஷர்ட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் நான் எதுவுமே போட மாட்டேன்டா. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் வராங்க. ஸோ வந்துட்டு பார்ப்போம் என்னன்ட்டு. இந்த ஒரு மாதம் ஒரு 1 ஷர்ட்டோ இல்லை 2 ஷர்ட்டோ மேக்ஸிமம் போட்டுட்டு நான் போயிடுறேன். ஓகே, நீங்கள் கேளுங்க. என்னோட நிறைய பழைய ஸ்டோரிலாம் நல்லாயிருக்கும், போய் அதையும் கேளுங்க. ஓகே, அப்புறம் பின்னாடி ஏதாவது வாய்ஸ் கேட்டால் மன்னிச்சுங்கடா. ஏன்னா வந்துட்டு நான் ரூமில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு ஃபேன் போடுவேன். அந்த சவுண்டு வந்துட்டு ஏதோ மழை பெய்கிற மாதிரி எனக்கே தெரியுது, சவுண்ட் கேட்குறது. பட் நீங்கள் வாய்ஸில் மட்டும் இது பண்ணிட்டு கேளுங்க. ஓகே ஓகே எல்லோரும் ஜிக்கு மூமெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. நம்மளோட பாய்ஸ் வந்து இதுக்கு லாஸ் வேகாஸில் போயிட்டு அப்புறம் நிறைய கண்ட்ரிலாம் போயிட்டு அங்கே நிறைய ஜிகுக் மூமெண்ட், அப்புறம் நம்ம OT7 அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. பார்க்காதவங்க இன்ஸ்டாகிராம் பாருங்கள், நான் அதில் அப்டேட் போட்டுகிட்டே இருப்பேன். ஆக்சுவலி நான் ஸ்டோரி மட்டும் தான் போட மாட்டேன், ஆனால் இன்ஸ்டாவில் என்னோடய அப்டேட் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். ஓகேடா. இந்த மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டு எல்லோரும் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. எல்லாரோட கமெண்ட்டும் பார்த்தேன். நல்லாயிருக்கு, கதை நல்லா இருக்குக்கா அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ பார்ட் 2ஓட கதை ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். பாருங்கள், கமெண்ட் போடுங்க. ஓகே, மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பார்ட் 1ஓட ஒரு குட்டி இதை மட்டும் கதையை மட்டும் அப்படியே சொல்லிவிட்டு 2ல் போகிறேன். பார்க்காதவங்க 1 பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஆக்சுவலி பார்ட் 1ல் நம்ம JKவோட ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். JK வந்து வில்லேஜ் பாய், நம்ம ஜிமின் வந்து சிட்டி பாயாக இருந்திருப்பான். JK வந்து ஜிமினை ரொம்ப லவ் பண்ணுவான். ஆனால் ஜிமினுக்கும் JK மேலே லவ் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணாமல் இருப்பான் ஜிமின். ஏன்னா அவனோட அம்மா ரீசெண்டாக தான் பாஸ் ஆகிருப்பாங்க, அதாவது இறந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவனுக்கு அந்த ஒரு இதுலையே அவ்வளோவா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்றுக்காமல் இன்னொன்று வந்துட்டு அதில் ஒரு இது இல்லாமல் இருப்பான். ஆனால் JK ஜிமின் அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். ஆனால் ஜிமின் வந்து அவனோட ஆஃபீஸில் கூட மேரேஜெலாம் ஆயிருக்குன்னு சொல்லாமல் இருந்திருப்பான். ஒரு இடத்துல நம்ம JK வந்து ஜிமினை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி போய் ஜெலஸாகி லைட்டாக சண்டை போட்டிருப்பான். ஜிமின் வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு போதையில் இருந்திருக்கிறதுனால சொல்லியிருப்பான். JKக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஜிமினை விட்டு போகிறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் ஜிமினை விட்டு அவனோட ஊருக்கு வந்திருப்பான். ஜிமின் இங்கே இருக்கட்டும், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் JKவை அவன் ரொம்ப தேட ஆரம்பிப்பான். ஏன்னா JK ஜிமினுக்காக பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவான். அது ஜிமினுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜிமின் ஒரு இடத்துல அவங்க அம்மாவோட அந்த லவ் கேரை JK கொடுக்குற மாதிரி அவனோட மைண்டில் இருக்கும். இருந்தாலுமே ஒரு ஈகோ ஜிமின்கிட்ட இருக்கும். இப்போது JKவை ரொம்ப ஜிமின் தேட ஆரம்பிப்பான். அவங்க 2 பேருக்கும் 1 மந்த் தான் இருக்கும் கல்யாணம் ஆகி. இப்போது JK வந்துட்டு போயிருக்கிறதுனால ஜிமின் இங்கே JKவை மிஸ் பண்ணிகிட்ருப்பான். அங்கே JKவும் ஜிமினை மிஸ் பண்ணிகிட்ருப்பான். இவரோட 2 பேர் இதோட இந்த ஸ்டோரியை கட் பண்ணி செகண்ட் 2ஆக போடன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பார்ட் 2ல் JK கிட்ட ஜிமின் வந்தானா இல்லை ஜிமின் கிட்ட JK வந்தானா, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஆனிச்சு அப்படிங்கிறத இந்த பார்ட் 2ல் நான் சொல்கிறேன். ஓகே, என்னோடய ஸ்டோரி வந்து மோஸ்ட்லி கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டோரியுமே அப்படி தான். என்னால் இந்த வாய்ஸ் சேஞ்சு JKக்கு ஒரு இது ஜிமினுக்கு ஒரு இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சேனல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இவ்வளோ தாண்டா வரும். ஏன்னா நான் இதை நான் சொல்லியிருக்கேன் பல தடவை நிறைய ஸ்ட்ரகிளில் என் மைண்டுக்கு ஏதோ இது பண்ணி, அதுவும் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி சப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்காகவே நான் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். ஓகேடா. நான் சொன்ன மாதிரி இந்த 1 மந்தில் ஒரு 1 இல்லை 2 ஸ்டோரி மட்டும் போடுறேன். எல்லோரும் கேளுங்க. ஓகே, அதுவே 1 ஷர்ட்டாக போட மாட்டேன், 2 ஷர்ட்டாக தான் போடுவேன். ஸோ 2 ஷர்ட்டாக ஒரு நல்ல கதையாக கொடுத்துட்டு அப்புறம் 2 மாதம் கழிச்சு நான் உங்களுக்காக கம்பேக் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே வேடா, இப்போ ஸ்டோரி என்னென்னு நம்ம ஸ்டோரிகளை போய் பார்க்கலாம். டோன்ட் ரெடி த ஸ்டோரி ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம JK அவனோட ஊரில் இருப்பான். JKயோட ஊர் வந்து பூசான், ஜிமினோட ஊரும் அதுதான். பட் வந்துட்டு ஜிமின் வந்து சிட்டியில் இருந்திருப்பான். ஓகே, இப்போது JK அவனோட ஊரில் அவங்க ஊர் ரொம்ப பெரிய ஒரு பூசான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கொரியன் சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பூசான் வந்து ஒரு பெரிய வில்லேஜு, அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இந்த சீரீஸில் லவ் டேங்கரிஸ் வென் த கிவ் லைஃப் லவ் டேங்கரிஸ் ஏதோ சம்திங் நேம் டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதில் காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக கடல் ப்ளஸ் வந்துட்டு நிறைய விவசாயம் பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம JK இருக்கிற அந்த பூசான் இருக்கிற இடம். ஜிமினும் JKவும் அங்கே தானே இருந்திருப்பாங்க.
ஏன்னா ரியாலிட்டியில் அங்கே தான் ஓகேடா. இப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஜேகே இருக்கிறதுனால ஜேகேவோட வீடு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஜேகே வந்து அந்த வீட்டை அவ்வளோ அழகாக கட்டியிருப்பான். ஸோ ஜேகேவோட வீடு அந்த ஊருக்கு நடுவில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஜேகேக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் கார்டன், ஐ மீன் ஃப்ளவர் தோட்டம் அந்த மாதிரி இருக்கும். அந்த தோட்டத்தில் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்ருப்பாங்க. பெரிய ஒரு 2-3 ஏக்கர் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பூத்தோட்டம் இருக்கும். அந்த பூத்தோட்டத்துக்கு நம்ம ஜேகே தான் ஓனர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பூத்தோட்டம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு மாடு அந்த மாதிரி நிறைய இருக்கும். எல்லாத்துக்குமே ஜேகே வந்து நிறைய ஆள் வச்சு எல்லாம் பார்ப்பான். ஜேகே அங்கே வில்லேஜில் ஒரு சிஇஓ மாதிரி நம்ம ஜேகே இருப்பார். இப்படி தான் இப்போது நம்ம ஜேகே அங்கே வந்ததுனால அந்த வேலை பார்க்க காலையிலேயே அங்கே போயிட்டு என்ன எப்போ ஜேகே இருக்கிற வரையும் போய் அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போது ஜேகேக்கு அடுத்து ஒரு மேனேஜர் மாதிரி நம்ம ஜூங் இருப்பா. ஜூங் தான் ஜேகே இல்லாதப்போ வேலை பார்த்துட்டுப்பா. அவங்க அம்மா பார்த்துப்பாங்க. இப்போ ஜேகே போனோன்னா ஜேகே அங்கே அந்த ஒர்க்கில் பிஸியாக காலையிலேயே செம்ம பிஸியாக இருந்துகிட்ருப்பாரு. இப்போது அதே மாதிரி தான் நம்ம ஜேகேயும் ஜூங்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜேகே அப்படியே எல்லாருக்கும் அங்கே நிறைய வயசானவங்கலாம் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஜேகே அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஜேகே அவங்கள்ட்டலாம் ரொம்ப காமாக ஒரு அன்பாக அவ்வளோ ஒரு அழகாக பேசுவான். ஸோ ஜேகே வாழ்ந்திருக்கான் அப்படின்னோடனே அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஜேகே கிட்டே போய் பேசிட்டு சந்தோஷமாக ஜேகேவும் அவங்களுக்கு ஒரு இதாக கம்ஃபர்ட் கொடுத்துட்டு அப்படி பேசிட்டு அவங்க ஒர்க்லாம் ஜேகே பார்த்துட்டு இப்போ அப்படியே வாங்கும்போது நம்ம ஜூங் தான் டேய் எவ்வளோ உன்னை எல்லோரும் மிஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா அப்படிங்கும்போது ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜேகே ஒரு வேலையை பார்த்துட்ருமா. நம்ம ஜூங் தான் டேய் என்ன மூஞ்சில் ஒரு சிரிப்பே இல்லையே அப்படின்னு ஜூங் கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிமா என்ன உன்னோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துடுச்சா அப்படிங்கும்போது இப்படி பார்ப்பான். இல்லை கேட்டேன், இல்லை அவ்வளோ மிஸ் பண்ணுறவன் ஒரு கால் பண்ணி பேச வேண்டியதானே அப்படிங்கும்போது சொன்னல தேவையில்லை அப்படிங்கும்போது ஏன்டா அவ்வளோ ஈகோ, சரி நீ தான் பேசலை அவன் கூட அவனும் ஃபோன் அடிக்கல இல்லை அடியில் அப்படி சொல்லிட்டு இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேய் சரி வா போவோம், அம்மா கால் பண்ணாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிட்டு வருவோம் வா அப்படிங்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போது அங்கேருந்து அவங்க வீடு வந்து கொஞ்சம் தூரம் பைக்கில் போகிற மாதிரி. ஸோ ஜேகேவும் ஜூங்கும் பைக்கில் தான் போவாங்க, எப்பயும் போவாங்க. அப்படியே தான் நம்ம ஜேகே தான் வண்டி ஓடிட்டு ஜூங் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜூங் தான் டேய் ஜங்குகா நான் ஒன்று சொல்லவா அப்படிங்கும்போது என்னடா, இல்லை திடீர்னு உன் ஆள் உன்னை தேடி இங்கே வந்துட்டா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அப்பா இல்லை மச்சான் நீ அவனை இங்கே மிஸ் பண்ணுற மாதிரி அவனும் உன்னை மிஸ் பண்ணுவான் அப்படிங்கும்போது மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே திருப்பி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இல்லைடா எனக்கு தெரிஞ்சு ஏதோ என் உள்ளுணர்வு அப்படி தான் தோணுது அப்படிங்கும்போது தோணும்டா உனக்கு தோணும், எனக்கு தோணாததெல்லாம் உனக்கு தோணும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே நம்ம ஜூங் தான் பார்ப்பான். அப்போது அங்கே ஒரு வண்டி ஆப்போசிட்டில், அதாவது அவங்க ரோட்டில் வந்துட்டுருப்பாங்க, ஆப்போசிட்டில் பிரேக் டவுன் ஆன மாதிரி நிற்கும். அப்போது நம்ம ஜூங் தான் டேய் ஒரு நிமிஷம் வர்றா அப்படிங்கும்போது என்னடா, இல்லைடா இந்த ஊரில் இப்படி வண்டிலாம் நீ தான் வச்சுருக்க, ஆமாம் இது என்ன அப்படின்ட்டு ஆகும்போது அப்படி டக்குன்னு வண்டி நிப்பாட்டு ஜங்குக்கு பார்க்கும்போது தெரியலையே என்னது இது அப்படின்ற மாதிரி அது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி ஒரு பள்ளத்தில் விட்டு அப்படி நிற்கும். யாரோட வராது அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது தெரியலையே இவன் ஏன்டா அவன் பார்க் பண்ண தெரியாமல் பார்க் பண்ணிடுவான் அப்படி சொல்லிட்டு டேய் இறா போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வேகமாக வண்டிக்கிட்ட தான் போவான். போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா இது நீ ஆனும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்கும்போது முன்னாடி ஒரு பர்சன் தான், ஒயிட் கலர் ஷர்ட்டு, ப்ரௌன் கலர் பேண்ட்டு, கோல்டன் ஹேரு, அவ்வளோ அழகாக கால் பண்ணி பேசிட்டு நிற்பான். யாராது அப்படின்ற மாதிரி ஜூங் தான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கும்போது இப்போது அப்படியே திரும்பி பார்க்கும்போது அது நம்ம சிமன் தான் அப்படி ஜூங்கை பார்ப்பான். ஜூங் தான் இது அப்படின்ட்டு என்ன அப்படின்னு ஜிமன் கேட்கும்போது இது சிமன் அப்படிங்கும்போது இப்போது சிமன் அப்படியே காலை வச்சுக்கிட்டே ஆமாம் நான் சிமன் தான் அப்படிங்கும்போது என்ன அப்போது நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துட்டியா எனக்கு புரியல அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் அடிட்டு ஜோகு வேகமாக ஓடி போய்ட்டு அப்படியே மூச்சு வாங்க டேய் ஜங்கு அப்படிங்கும்போது என்னடா யாரா அது டேய் ஜிம்மன்ரா என்ன டேய் உங்களோட ஹஸ்பண்ட் ஜிம்மன் வந்திருக்கான்டா என்னது டேய் ஆமாண்டா அவனோட கார் தான் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது, அவன் தான் அங்கே நிற்கிறான் அப்படிங்கும்போது டேய் தொடராத நேற்று போட்ட போதும் இன்னும் உனக்கு இறங்கலையா டேய் சத்தியமாக சொல்கிறேன்னா அங்கே சிம்மன் தான் நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படி சேகி எட்டி பார்க்கும்போது அங்கே சிம்மன் சேக்கியை பார்த்துருப்பான்.
இப்போது 2 பேரும் பார்த்துப்பாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஆகும்போது ஜிமின் டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே நிற்பான் குவைட்டா. டேய் 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 என்னடா நான் சொன்னது இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், உண்மையை ஒன்று தேடிட்டு வந்தான். என்னலாம் தேடிட்டு வந்திருக்க மாட்டான், ஏதோ வந்து பக்கத்தில் வேலையாக இருக்கும். நீ தேவையில்லாமல் வளராது. டேய் இல்லைடா கண்டிப்பாக அவன் இங்கே தான் உனக்காக தான் வந்திருப்பான் அப்படிங்கும்போது சரி நான் அப்படியே பார்த்து நிற்பான். இப்போ அப்படி ஜிம்மன் நிற்கும் போது டேய் இர்றா அப்படின்ட்டு ஜிம்மன் கிட்ட போயிட்டு ஜிம்மன் நீங்கள் என்ன அப்படிங்கும்போது என்னோட நேம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ ஐயோ சாரிங்க என்னை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன், நான் சுங் அர்ச்சன் தோ அங்கே நிற்கிறானே அப்படிங்கும்போது இப்போ எப்படி ஜிம்மன் பார்க்கும்போது அவனை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண தேவையே இல்லை, உங்களோட ஹஸ்பண்ட் ஜங்குக் அப்படிங்கும்போது இவருடைய ஜிம்மன் பார்க்கும்போது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ப்ளஸ் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் மேனேஜர் எப்படி எல்லாத்துலேயும் அவங்க கூட நான் இருப்பேன் அப்படிங்கும்போது ஓ ஆமாம் என்னாச்சு காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில நான் திடீர்னு வந்துட்டுருக்கும்போது இடையில ஒரு குட்டி ஆடு வந்துருச்சு, அதை பார்க்காம நான் இப்படி சைடில் விட்டுட்டேன் அப்படிங்கும்போது ஓ அப்படியா உனக்கு எதுவும் ஆகலையே ஜிம்மன்? ஆ இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஓ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு இந்த வண்டி எப்படியாவது எடுத்துடுறேன், நீ ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது, சங்கு கூட நீ வீட்டுக்கு போ ஜிம்மன் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு நிற்பான் சங்குக்கு அப்படியே வண்டி அப்படி பண்ணி நிற்கும்போது இப்போது டேய் சங்குக் அப்படிங்கும்போது என்னடா டேய் ஜிம்மன் அப்படிங்கும்போது அப்படியே ஜிம்மனை பார்ப்பான். நீங்கள் போங்க ஜிம்மன், நான் வண்டியை அது பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஜங்குக் கூட போங்க அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் எதுவுமே சொல்ல முடியும் நிற்கும்போது ஜிம்மன் ப்ளீஸ் போங்க ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போது சேகே கிட்ட வந்து ஜூங்னா டீ அவனே இது வண்டி கிடையில ஆடு வந்து இப்படி ஆயிடுச்சான், நீ ஜிம்மனை வீட்டுக்கு கூப்பிட்டு போ. என்ன வீட்டுக்கு வந்திருக்கான்? அப்புறம் எதுக்கு வருவான் இங்கே பூசானில் அவன் புருஷன் நீ தானே இருக்க அப்படிங்கும்போது இப்படி மறியும்போது டேய் புரியாதுடா பாவண்டா பிள்ளை கூட்டுப்படா அப்படிங்கும்போது சரி வர சொல்லு அப்படிங்கும்போது ஐயோ இவனுங்களோட நான் மாட்டிக்கிட்டே சிமன்சி வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜிம்மன் அப்படி நடந்து வந்துட்டு ஜங்கு கிட்ட நிற்கும் போது அப்படியே ஜங்கு கீழே குமிச்சிட்டு இருப்பான். இப்போது ஜிம்மன் உட்காருங்க ஜிம்மன் அப்படிங்கும்போது இப்போது ஜிம்மன் அப்படியே உட்காருவான், பேக்கில் உட்காந்துட்டு இப்படி பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கும்போது டேய் நீ போ நான் காரை எடுத்துகிட்டு வரேன் பின்னாடி அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஜங்குக் தான் பைக்கை எடுத்துகிட்டு இப்படியே போயிட்டுருப்பான். அந்த பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும்ல, ஸோ வந்துட்டு டம்முன்னு தூக்கி போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு ஜேகே கிட்ட நம்ம ஜிம்மனுக்கு இடிக்கும். இப்போது அப்படியே ஜிம்மன் தான் ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துட்டு வருவான். இப்போ அப்படியே அமைதியாக போயிட்டுருப்பான், ஒரு 10 நிமிஷம் மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜிம்மன் ஜேகே பார்க்கும்போது ஜேகே அப்படியே பார்த்து ஓடிட்டுருப்பான். ஜிம்மனோட மைண்ட் வாய்ஸ் தான் கொஞ்சமாவது பேசுகிறான் பார் ஃபுக்கன்னு நினச்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடி ஜேகேவை மிரரில் பார்த்துட்டு இருப்பான். ஜேகே அப்படி தான் லைட்டாக ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக உட்காந்து வந்துட்டுருக்கதை பார்த்துட்டு இருப்பான். இப்போ 2 பேரும் எதுவுமே பேசாமல் அப்படியே போயிடுவாங்க. இப்போது ஜேகேயோட வீடு வந்துடும். இப்போது வந்தோடனே வண்டியை நிப்பாட்டும் போது ஜிம்மன் அப்படியே இறங்காமல் இருக்கும்போது அடிக்கும்போது அப்படின்ட்டு இப்போ ஜிம்மன் இறங்கிட்டு பார்க்கும்போது வெளியே ஜேகேயோட அம்மா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது ஜேகே வந்திருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு கையில் வச்சுருக்க அந்த இதை அப்படி வச்சுட்டு வேகமாக வந்துட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்படின்ட்டு ஜிம்மனை தான் ஒர்க் பண்ணிப்பாங்க. இப்போது ஜிம்மனும் உங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு என்ன ஜிம்மன் டேய் ஜங்குக் எப்படா ஜிம்மன் இங்கே அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜேகே தான் ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மன் தான் அது நான் காரில் வந்தேன், வர வழியில் காரு கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு ஜிம்மன்? இல்லைம்மா அது அப்படி சொல்லிட்டு நடந்ததை சொல்லும்போது ஜிம்மன் ஒரு வார்த்தை நீ வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, சங்குக்கே வந்து உன்னை கூப்பிட்டு வந்திருப்பாள் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிம்மனோட மைண்ட் வாய்ஸ் தான் என்னை வந்து அவன் ஏன் கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இல்லைம்மா நான் கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன், ஒர்க்கு நேரே தான் முடிஞ்சிச்சு அதான் அப்படிங்கும்போது இப்போது ஜெயோட அம்மாவுக்கு ஜிம்மன் வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஃபேஸே ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். ஜிம்மனை அப்படி கையை பிடிச்சிட்டு ஜிம்மன் அவனை எவ்வளோ இது பண்ணேன் தெரியுமா, நீ எப்போ வருவேன்னு ஜெயிரை கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஒரு வழியாக என்னோடய சன்னிலாம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கதை ஜிம்மன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இப்போது ஜேகேயோட அம்மா ஜிம்மனை கை பிடிச்சி உள்ளே கூட்டு போயிடுவாங்க. இங்கே ஜேகே வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜேயோட அம்மா தான் ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மனுக்காக கூலிங்காக அந்த இதெல்லாம் கூலிங்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போது ஜிம்மன் அப்படியே உட்காந்துட்டு வீடை பார்ப்பான். வீடு அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக இருக்கும். இப்போது நம்ம ஜேயோட அம்மா தான் ஜிம்மன் உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா? இல்லைம்மா அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது
இப்போது அப்படியே ஜிமினி பார்த்துட்ருப்பாங்க. ஜிமினிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் அம்மா போனதுக்கப்புறம் நான் ஃபோன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஜங்குக் தான் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரேன்னு சொன்னான். சிமன்ஜி உன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயே வந்துடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா அடிக்கும் போது இப்போது அப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கும் போது உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். டேய் ஜங்குக் அடிக்கும் போது இப்போது ஜங்குக் தான் வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு டேய் சிம்மனோட லக்கேஜ்லாம் ஜூங்க எடுத்துகிட்டு வரான். சரிடா நீ சிம்மனை கூட்ட மேலே போ ரெஸ்ட் எடுக்கணும் அடிக்கும் போது என்ன டேய் என்ன அம்மா நீ எதுக்கு வெளியே நிற்கிற இங்கே ஒரு ஹஸ்பண்ட் நிற்கும் போது இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அடிக்கும்போது இப்போ ஜிம்மனோடைய ஜேகே பார்க்கும்போது இப்போது ஜிம்மனோடைய குளிச்சுட்டு கிளாஸ் வச்சுட்டு வெளியே ஏஞ்சி நிற்பான். இப்போது ஜேகேவை கூட்டு போனோன்னா ஜேகே முன்னாடி போவான். ஜிம்மன் பேரடையே போயிட்டு ரூம் தான் இருக்கும், அங்கே தான் போவாங்க. இப்போது அப்படியே ஜேகேயோட ரூமுக்கு தான் வந்துடுவான் ஜிம்மன். இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஜேகே தான் உள்ளே போவான். பின்னாடி ஜிம்மன் போயிட்டு உள்ளே பார்க்கும்போது ஜேகேயோட ரூமு ஃப்ளோர் இதாக நிறையா புக்ஸு ஒரு மாதிரி நீட்டாக, அதாவது சிட்டியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறத சிவன் பார்ப்பான். இப்போ அப்படியே பார்த்துட்ருப்பான். இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே அங்கே நிற்கும் போது இப்போ திரும்பி சிம்மனை பார்க்கும்போது சிம்மன் அப்படியே நிற்கும் போது எது இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பார்க் சிம்மன் அடையும் போது இப்போ சிம்மன் அப்படியே ஜேகே பார்த்துட்டு அது கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது இந்த பக்கத்து அதான் அடையும் போது என்ன ஒர்க்கா ஆமாம் அப்புறம் என்னோடய அம்மா ஞாபகம் வந்துச்சு அண்டு ஆன்ட்டி அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் 1 வீக் இருக்கலான்னு வந்திருக்கேன் அடிக்கும்போது அப்படி சொல்லும்போது இப்போது நம்ம ஜேகே தான் அங்கே ஜிமினுக்காக அந்த ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ரூம்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே ஜிமன் தான் அங்கே பெட் இருக்கும் அப்படியே உட்காருவான். உட்காந்துட்டு ஜேகே பார்க்கும்போது ஜேகே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது அம்மாவுக்கு நம்ம அடிக்கும்போது இப்போது ஜேகே அப்படி ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, நான் இங்கே சும்மா அம்மா பார்க்க வந்த மாதிரி தான் வந்திருக்கேன் அடிக்கும்போது இப்போது அப்படியே சிம்மன் தான் பார்ப்பான். இப்போது அப்படியே சைப்பான்ட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே தான் அவங்க கூட தான் இருக்கணும், ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஏதாவது சந்தேகம் வந்தால் அவங்க மனசு கஷ்டப்படும். நீ இங்கே என்ன வேலைக்கு வந்தியோ அதை முடிச்சுட்டு 1 வீக் அப்புறம் தாராளமாக போகலாம் அடிக்கும் போது அப்போது ஜிமின் தான் ஜேகேயோட கண்ணை பார்ப்பான். ஜேகே அப்படி ஜிமினோட கண்ணை பார்க்கும். இப்போ அப்படி கண்ணை பார்த்துட்டு அவரோட ஃபேஸை பார்க்கும்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்போ ஜேகே பண்ணோட சிப்பன் தான் அப்படியே பெருமூச்சு வாங்கிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு நான் ஏன் போகணும், நான் எப்போ வேணாலும் போவேன், அது எதுக்கு நீ சொல்கிற அப்படின்ட்டு கோமா அப்படி பேசிக்கிட்டு கொஞ்சமாவது என்னை மிஸ் பண்ணுற மாதிரி அந்த மூஞ்சில் எங்கேயாவது இருக்கா பார்க் சிம்மன் உனக்கு இதெல்லாம் தேவை தான், எதுக்கு அவனை தேடிட்டு வந்த அப்படின்ட்டு அவனையும் அவனை திட்டிட்டு அப்படி க்யூட்டாக கோப்பச்சுட்ருப்பான். எங்கே கீழே ஜூங் தான் சிம்மனோட வண்டியை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த வீட்டில் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு காரோட கீயை நம்ம ஜேகியோட அம்மாட்ட கொடுத்துட்டு வண்டியை சிம்மன்ட்ட சாவி கொடுத்துருங்க சிம்மன் இங்கே அப்படிங்கும்போது சிம்மன் மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு ஓ சரி அப்படின்ட்டு இப்போ பேசிட்டு வெளியே ஜங்குக்கும் நம்ம ஜூங்க தான் நிற்கும் போது ஜூங் தான் டி என்னடா நடிக்குதுங்க, எப்பயும் ஹீரோயினை தேடி போவாங்க, இங்கே இப்போ ஹீரோவை தேடி வந்துடுவாங்களே அப்படிங்கும்போது அப்படியே மறப்பான். இதுக்கடா இன்னும் முறிகிற டேய் நான் தான் சொன்னான்ல சிம்மன் உன்னை தேடி வருவான்னு, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கடா அவனு நான் லவ் பண்ணுறான், அதான் இந்த மாதிரி வந்து ஒரு 3 டே கூட ஆகலை சார் ஒன்று தேடி வந்துட்டார் அப்படிங்கும்போது மூடிட்டுருக்கியா உனக்கு ஏதோ வேலை அதனால் வந்திருக்கான். ஓ வேலையே எப்படி டேய் அவன் பண்ணுறானோ இல்லையோ நீ நல்லா பண்ணுற பேசினியா நான் அவன்கிட்ட அடிக்கும்போது ஏன் பேசணும், இல்லைப்பா எனக்கு புரியல ஏன் பேசணுமா, வந்த 3 நாள்லேருந்து அந்த மூஞ்சில் ஒரு சிரிப்பு இல்லை, பொழுதேனிக்கும் 24 மணி நேரமும் அவனோட நினப்பை வச்சுக்கிட்டு இப்போது வந்ததுக்கப்புறம் ஏதோ பெரிய பில்டப் பண்ணிக்கிறியா, சார் அந்த ஈகோ விட்டுட்டு பேசினா தான் என்ன அப்படிங்கும்போது சரி அப்படியே நிற்பான். ஜூங் தான் டேய் ஜங்குக்கா விடுறா ஏதோ நடந்துடுச்சு சிம்மனும் அவனை தேடி வந்துட்டான், ஆக்சுவலி அவனுக்கு பேச ஏதோ தடுதா நீ போய் பேசுகிறா உனக்கு தான் சிம்மனை பிடிச்சிருக்கல அப்படிங்கும்போது டேய் நான் ஒன்றும் பண்ணலடா, நான் எதுவும் பண்ணலை, சரிக்கு தான் நான் இருக்கிறது பிடிக்கல அதான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கும்போது மிஸ்டர் சியோன் சங்குக் நீங்கள் இருக்கிறது பிடிக்கலன்னு அவங்க வாயால் அவங்க சொன்னாங்களா என்ன அப்படிங்கும்போது சொல்லலை தான். அப்புறம் டேய்
உனக்கு புரியாதுடா. ஆமாடா எனக்கு புரியாது, உனக்கு எல்லாம் புரியும். டேய் ஈகோ விட்டு போய் பேசுடா. அம்மாவுக்கு வர லைட்டாக டவுட் இருந்துச்சு, எங்கிட்டே கேட்டாங்க, ஏன் ஜங்குக் வந்து ஜிமின் கிட்ட அவ்வளோ பேசல, எதுவும் சண்டையா, நீ இதனால க்ளோஸ் ஆறு அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் அவங்க முன்னாடி ஏதோ பேசிக்கல போலாமா அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் சமாளிச்சிட்டேன். அதெல்லாம் சமாளிக்க முடியாது, நீ அம்மாக்காகையாவது பேசு அப்படிங்கும்போது இப்போது சேகி அப்படி இவங்க பார்த்துட்டு அந்த பேசி நிற்பாங்க. அங்கே சிம்மன் வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனோட கொண்டு வந்திருக்க அந்த லக்கேஜில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போது அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே சேக்கியோட அம்மா கிட்ட வந்து பேசுவான். இப்போது சேக்கி அம்மா சிம்மின்கிட்ட அவ்வளோ இதாக பேசுவாங்க. சிம்மின் அங்கே இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சிம்மனோட அம்மா வந்து ஜேகேயோட அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டில். ஸோ அவங்க வந்துட்டு அதெல்லாம் பற்றி பேசிட்டு அவ்வளோ சிம்மினை இதாக பார்த்துட்டு இப்போ அப்படியே லன்ச் ரெடி பண்ணி நம்ம ஜங்குக் சுங்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே டே ஸ்கிப் ஆகிட்ருக்கோம். இப்போ நைட்டு வந்துடும். நைட்டு நம்ம ஜேகே எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஜேகேவும் ஜோங்கும் பைக்கில் வந்துட்டு அந்த பைக்கை இது பண்ணிவிட்டு இருக்கும்போது நம்ம சிம்மினும் ஜேகேயோட அம்மாவும் வெளியே ஒரு பார்க் மாதிரி, அதாவது வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பார்க் மாதிரி டேபிளாக இருக்கும், அங்கே தான் உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சிம்மினுக்கு பயங்கரமாக குளிரும். இப்போது சேக்கியோட அம்மா தான், சிம்மன் இங்கே நைட் ஆனால் ரொம்ப குளிரும்ப்பா, நீ போய் ஸ்வெட்டர் போட்டு வா சரியா, இனிமேல் ஸ்வெட்டர் போட்டு தான் நீ வெளியே வரணும் அப்படிங்கும்போது ஆ ஆ சரி சரிம்மா அப்படின்ட்டு போய் குளிரில் உட்காந்துருக்கும்போது ஜூங் தான் என் சிம்மனை பார்த்துட்டு ஹாய் சிம்மன் அப்படிங்கும்போது ஹாய் ஜூங் அப்படிங்கும்போது சிம்மன் எங்களோட ஊர் எப்படி இருக்குது, ரொம்ப குளிருதோ அப்படிங்கும்போது ஆமாம் சிம்மன் நீ கூட இங்கே தானே, உனக்கு இந்த ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. ஆ எனக்கு நான் 10 வயசு இருக்கும்போதே நான் போயிட்டேன் அப்பா கூட ஆமாம் ஜோ, அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்க. ஆனால் சிம்மனோட அம்மாவுக்கு தான் இங்கே தான் அவரோட உயிரே இங்கே மட்டும்தான். அதனால தான் சங்குக்கை சிம்மனுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டு சிம்மனை இங்கே இருக்கணும்னு தான் அவனுக்கு ரொம்ப ஆசை. அப்படிங்கும்போது இப்போது அப்படியே சிம்மனை பார்த்துட்டு சிம்மன் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ, உனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும் போதெல்லாம் சங்கு கூப்பிட்டு இங்கே வந்துடு, உனக்காக நானும் அம்மாவும் இங்கே தான் இருக்கோம், அம்மா எங்கேயும் போகல நம்ம கூட தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆக்ட் பண்ணும்போது இப்போது சிம்மனோட கண் லைட்டாக கலங்கும். இப்போ அப்படியே சாரி உன்னை ஏதோ கஷ்டப்படுத்துது அப்படிங்கும்போது இல்லைம்மா அதனால் அப்படி சொல்லிட்டு இப்படியே ஜேகே தான் பார்த்துட்ருப்பான். இப்போது நம்ம ஜூன் தான் சிம்மன் நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போய் இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் சரியா அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படிங்கும்போது ஓ ஆமாம்ல அது ஜங்குக் உன்னை கூப்பிட்டு போய் இந்த ஊரை சுற்றி காமிப்பான். ஸோ நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஜே அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இப்போது ஜேயோட மாம் தான் என்ன அந்த இதுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், ஜிம்மிக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன், என்ன அவங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் தான் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன என்ன அப்படிங்கும்போது இப்போ ஜேகே தான் அப்படிங்க வந்துட்டு மா ரொம்ப குளிருது வாங்க உள்ளே போவோம், சிம்மன் நீயும் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடி ஜிம்மனை அப்படி கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போவான். ஜுங் தான் அப்படியே சிரிப்பான். அதான் பார்த்தேன் ஷாம்பையன் அது அப்படி சொல்லிட்டு இப்போது எல்லோரும் உள்ளே போய் டின்னர் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போது சேக்கி எங்கள் அம்மாக்காக ஜிம்மனுக்கு அப்படியே வச்சு கொடுத்துட்டு ஜிம்மனை சாப்பிட சொல்லிட்டு இருக்கதை நம்ம ஜூங் தான் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். இப்போது எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு ஜூங்கோட வீடு வந்து அதாவது ஜூங்க்கும் அவங்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கும் வீடு இருக்கும், பக்கத்துலேயே ஜேகே வீட்டை நான் தூங்க போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூங் தான் கிளம்பி போயிடுவான். இங்கே ஜேகேயோட அம்மாவும் சிம்மனுக்கு எல்லாம் இது பண்ணிவிட்டு போயிடுவாங்க. எங்கே ஜேகேவும் சிம்மனும் அவனோட ரூமுக்கு தான் போயிடுவாங்க. இப்போது சிம்மன் அவனோட ரூமுக்கு போவான். அங்கே சிம்மனுக்கும் ஜேகேக்கும் ஒரு பெட்டு தான் இருக்கும். இப்போது ஜேகே அவன் கீழே பழகிறதுக்காக பெட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்மனை பார்க்கும்போது சிம்மன் அச்சு தும்பிட்டு அந்த கோல்டு அவனுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு தும்பிகிட்டு இருப்பான். இப்போது ஜேகே அதை பார்த்துட்டு இப்போது அவனோட கபோர்டை திறந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து சிம்மினிக்கிட்ட இதை போட்டுக்கோ அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல இங்கே இது போடாட்டி இருக்க முடியாது, பயங்கரமாக குளிரும் போட்டுக்கோ அப்படிங்கும்போது இப்போது அதை சிவனை தான் அப்படியே வாங்கி போட்டுட்டு அப்படியே அவன் கையெல்லாம் பயங்கரமாக ஜில்லாக இருக்கும். இப்போது அந்த ரூமில் ஹீட்டர் மாதிரி இருக்கும், அதை அப்படியே போட்டு விடுவான் ஜேகே. இப்போது ரூம் கொஞ்சம் வார்ம் ஆகும். இப்போது இருந்தாலுமே சிவன் ஆச்சுன்னு தும்பிகிட்டு இருக்கதை ஜேகே பார்த்துட்டு கீழே போய் அவனுக்காக சுடு தண்ணி எடுத்து வந்து இப்படி வச்சுட்டு தைலம் இருக்கும் அதையும் இப்படி கொளுத்துட்டு இதை அப்படியே பண்ணிக்கும் அப்படிங்கும்போது இப்படியே ஜெகையை பார்த்துட்ருப்பான். இப்போ அப்படியே கையில் அப்படி கொடுத்துட்டு அவனோட பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிம்மன் அப்படியே பார்ப்பான். அப்போ ஜிம்மன் பெட் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டு அப்படியே படுக்க போவான். இங்கே ஜிம்மன் அந்த பெட்டில் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வேண்டாம் கீழே படுத்து பண்ணல, எதுக்கு நீ படுக்கிற அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் படுத்துக்கிறேன் அப்படிமா. இப்போது
சிமன் தான் ஏதாவது பேசுகிறான் நான் பாரு கல் நெஞ்சக்காரன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே புக் ஒன்று இருக்கும். அந்த புக்கை அப்படி படிச்சுட்டு ஜேகே படுத்துட்டு இருப்பான். இங்கே சிமன் அச்சாச்சுன்னு வேகமாக தும்புவான். இப்போது ஜேகே என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது சிமனுக்கு பயங்கரமாக கோல்ட் ஆயிரும். அவனுக்கு அந்த தைலத்தை கூட அப்ளை பண்ண முடியாது. அப்படி இது பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது அப்படியே ஏஞ்சி வந்து அந்த தைலத்தை இப்படி வாங்கி அப்படியே ஸ்வெட்டர் இப்படி போட்டிருப்பானே அந்த ஜிப்பை அப்படி லைட்டாக ஆகும்போது சிம்மினை பார்க்கும்போது இதை லைட்டாக அவுத்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போது சிமன் அப்படியே ஜேகேவே பார்ப்பான். ஜேகே அப்படியே சிப்பிட்டே பார்க்கும்போது இப்படி லைட்டாக அந்த சிப்பை திறந்தோன்னே இப்போது அந்த கழுத்தில் அந்த தைலத்தெல்லாம் இப்படி அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தலையிலலாம் அப்படியே க்யூட்டாக அப்ளை பண்ணுவான். அதை சிமன் தான் பார்ப்பான். கோல்டு தான் அதிகமாக இருக்குன்னு தரல அப்புறம் எதுக்கு வெளியே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அம்மா உள்ளே தான் போக சொன்னாங்க நான் தான் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி படுக்க போயிடுவான். இப்போது சிமினிகா ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு அங்கே புது இடம் அப்படிங்கிறதுனால தூக்கமும் வராது. அப்படியே உட்காந்துட்ருப்பான். இப்போ அப்படியே ஜேகே பார்க்கும்போது ஜேகே புக் படிச்சுட்ருப்பான். இப்போது அவனுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது ஜேகே புக்கை படிச்சுட்டு இப்படி திரும்பலான்னு பார்க்கும்போது சிமின் உட்காந்துருக்கதை பார்ப்பான். பார்த்துட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டு திரும்பி பார்க்காத மாதிரி இருந்துருவான். சிமனுக்கு புரண்டு தூக்கமே வராது. ஜேகிட்ட பேசலாமான்னு நினைக்கும் போது அவன் வேறு பதில் பேச மாட்டானே அப்படின்னு இருந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஃபோன் பார்க்கலன்னா ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் டவர் இல்லாமல் இருக்கும் நைட்டில். இப்போ அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்படி ஃபோனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டபாக்குன்னு கரண்ட்டு போயிடும். இப்போது சிமின் கரண்ட்டு போகிறோன்னே ஒரே காற்று தான். காற்றுனே டக்குன்னு ஜேகே கேடையில் ஆன் பண்ணி என்னாச்சு அப்படிங்கும்போது என்ன திடீர்னு இருட்டாயிடுச்சு அப்படிங்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு 10 மினிட்ஸில் வந்துடும் இங்கே அப்படி தான் அப்படிங்கும்போது எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் அப்படிங்கும்போது இப்போ நீ கேனியில் வச்சுட்டு அதான் நான் இருக்கேன்ல பயப்படாத அப்படிங்கும்போது இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பக்கத்தில் அப்படியே இறுக்கமாக ஜேகே கையை டைட்டாக பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீ நீ இங்கே உட்காரு அப்படிங்கும்போது சரி சரி அப்படின்ட்டு இப்போ அப்படி டைட்டாக கையை பிடிச்சிட்டு அப்படி பயத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்கு பயப்படுற இல்லை இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம் அப்படி சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சிருப்பான். ஜேகே அப்படியே சிமனோட அந்த க்யூட்டான அதை அப்படியே பார்த்துட்ருப்பான். அப்படியே க்யூட்டாக அழகாக ஜேகே கை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ ஜேகே தான் இருப்பான். சங்குக் அப்படிங்கும்போது இப்படி சங்குக் பார்க்கும்போது அது வந்து அன்னைக்கு அப்படிங்கும்போது இப்போ ஜேகே தான் பார்ப்பான். நீ நீ ஏன் சொல்லாமல் வந்த அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லாமல் வந்தேன் இல்லை அன்றைக்கி நான் உன்னை எங்கன்னு தேடினேன் அப்படிங்கும்போது இப்போது அடிச்சேகி பார்க்கும்போது அது எனக்கு திடீர்னு அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிமின் பார்க்கும்போது உண்மையாக தான் ரீசனாக அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அமைதியாக இருப்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஜிமின் மைண்ட் வைஸ் தான் நான் தானே ரீசன் என்னடா தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸ் கொடுத்துட்ருப்பான். இப்போது ஜேகே அப்படியே அடிக்கும்போது இப்போ டக்குன்னு கரண்ட் வந்துடும் 10 நிமிஷத்தில். இப்போது ஜேகே ஏஞ்சி போகலான்னு போகுது. டக்குன்னு ஜேகே கையை ஜிமின் தான் பிடிச்சிட்டு மறுபடியும் கரண்ட் போனாலும் போகும் நீ என் பக்கத்தில் படுத்துக்க ப்ளீஸ் அப்படிங்கும்போது அப்படியே ஜேகே பார்க்கும்போது ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கும்போது இப்போது அப்படி ஜேகே பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் சரி பண்ணி ஜிமின் பக்கத்தில் போட்டு ஜிமினும் ஜேகேவும் பெட்டில் ஒன்றா படுத்திருப்பாங்க. ஜேகே இப்படி திரும்பி படுத்திருப்பான். ஜிமின் இப்படி திரும்பி படுத்திருப்பான். இப்போது ஜிமினுக்கு ஜேகேட்ட பேசணும்னு தோணும். ஆனால் ஜேகே கேட்குறதுக்கு கூட பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இப்போது ஜிமினுக்கு பேசவே தான் இருக்கும். இப்போது அப்படியே அந்த நைட் போயிட்டு அதனால காலையில் தான் இப்போ காலையில் நம்ம ஜேகே காலையில் ஏஞ்சி அவனோட வேலைக்கு போயிருப்பான். இப்போது ஜிமின் காலையிலேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே போகும்போது கீழே ஜேகேயோட அம்மா ஜிமினுக்காக கசாயம் போட்டு இப்படி கொடுக்கும்போது அம்மா குட் மார்னிங் அப்படிங்கும்போது குட் மார்னிங் ஜிமன் என்ன சங்குக்கு சொன்னால் உனக்கு பயங்கரமாக கோல் தான் இதோ கசாயெல்லாம் சார் உனக்காக போட்டு வச்சுட்டு தான் போனார். என்ன சங்குக்கா ஆமாம் சரிக்கு காலையில் இங்கே வந்தால் வேலை தான் முக்கியம் அதான் கிளம்பி போயிட்டான் அப்படிங்கும்போது இப்போ அந்த கசாயத்தை எப்படி கொடுத்துட்டு ஜேகே ஜிமினுக்காக போட்டு வச்சுருந்துருப்பான். அதை எப்படி சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது அதை குடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது இப்போது ஜேகேயோட அம்மா தான் வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படி ஜிமன் குடிச்சிட்டு இருக்கும்போது ஜிமன் அப்படிங்கும்போது அப்படி ஜிமன் பார்க்கும்போது நான் அவனுக்கு கேட்குவா ஒன்று அப்படிங்கும்போது கேளுங்கம்மா இல்லை உனக்கும் சங்குக்கும் சண்டையா என்ன அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு என்னம்மா இல்லை அது கேட்கக்கூடாது தான் ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு
மந்த்து தான் ஆகுது. நீங்கள் 2 பேரும் சடனாக மேரேஜ் பண்ணிட்டீங்க. உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர கொஞ்ச நாள் தான் ஆகும். இருந்தாலும் சங்கு கொஞ்சம் எதுவும் கஷ்டப்படுத்துகிறானா அப்படிங்கும்போது இப்படி ஜிமன் தான் அம்மா அப்படிலாம் இல்லை சங்கு என்னோடய பையன் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்ல ஜிமன் அவன் ரொம்ப நல்லவன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவன்கிட்ட கால் பண்ணும்போது உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவன் சந்தோஷமாக இருக்கிறத தான் என்கிட்ட சொன்னான். இருந்தாலும் அவன் இங்கே வரும்போது அவனோட ஃபேஸ் சுத்தமாக சரியில்லை. உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படிங்கும்போது இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு. எனக்கு புரியுது ஜிமன், சாரி நான் இதை கேட்டிருக்கக்கூடாதான், ஆனால் எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன். ஜிமன் உன்னோட அம்மா இல்லாதது எவ்வளோ பெரிய வலின்னு எனக்கு தெரியும். அதான் நீ எதுக்கும் வரி பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். சங்கு கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான் ஜிமன் அப்படிங்கும்போது ஜிமன் எதுவுமே சொல்லாமல் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமன் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா சாரி அப்படிங்கும்போது இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, எனக்கும் ஜங்குக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைம்மா அப்படிங்கும்போது ஓ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒர்க்கு தான் அவங்க ஏஞ்சி போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது அப்படி அவங்க அம்மா சொல்கிறத நினச்சிட்டு ஜிமன் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது சொங்க அங்கேருந்து வந்து மா அப்படின்ட்டு உள்ளே வருவான். இப்போ அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஜிமன் குட் மார்னிங் அப்படிங்கும்போது குட் மார்னிங் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு மா சங்குக்கு இங்கே போயிட்டானா? அவன் 1 ஹவர் முன்னாடி போயிட்டான்டா. ஓ சரிம்மா அப்படிங்கும்போது இப்போது ஜிமன்னா ஜோம் நானும் வரேன் அப்படிங்கும்போது நீங்களா? ஒரு 10 மினிட்ஸ் நான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் மேலே போய் கிளம்புறதுக்கு போவான். எங்கே ஜெயோட அம்மா ஜிமனை பார்த்து கூப்பிட்டு போ சரியா அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டப்போ ஜிமன் கிளம்பி ஜூங் கூட தான் ஜங்கு ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தான் கூப்பிட்டு போய் சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே 2 பேரும் வழியில் தான் வந்துட்டுருப்பாங்க. எங்கே நம்ம ஜிமன் தான் போகிற வழியில் ஜூங் கிட்ட மிஸ்டர் ஜூங் அச்சன் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் பாக் ஜிமன், ஒன்றும் சும்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது விஷயம் தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது அவங்க ஃப்ரெண்ட், ஆமாம் என் ஃப்ரெண்டு சங்குகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது இப்போது ஜெய்கி நம்ம ஜூங் தான் சிரிச்சுட்டு சங்குகை பற்றியா? ஆமாம். ஓ அப்போ இந்த 1 மந்த்தில் சங்குகை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா ஜிமன்? அது எனக்கு நேரம் இல்லை தெரிஞ்சுக்க. ஓ ஆமாம் சார் ரொம்ப பிஸியா? ஓய் நான் சொல்கிறேன் சங்குகை பற்றி சொல்ல என்ன, அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கும்போது இப்போது அதான் தெரியுமே. அப்புறம் அவன் சொல்லப்போனால் அவன் ஒரு குழந்த மாதிரி. யார்? உங்கள் ஃப்ரெண்டு குழந்த மாதிரி அப்படிங்கும்போது இப்போது அப்படியே எதுவும் தான் ஒரு மிஸ்மக் பண்ணிட்டு அது வந்து உங்ககிட்ட சார் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே அவனை சுற்றி இருக்கிற எல்லோரும் அவனை ஒரு குழந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவன் எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் நடந்துப்பான். அவன் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் அப்படியே கேட்டுட்டு வரும்போது ஜிமன் உனக்கு தெரிஞ்சதை ஜங்குகை பற்றி சொல்லு அப்படின்னு ஜுங் சொல்லும்போது எனக்கா நான் சொன்னால் ஒரு கல் நெஞ்சக்காரன், அப்புறம் அதிகமாக கோவம் வரும் அப்படிங்கும்போது இப்போ ஜுங் தான் சிரிச்சிட்டு என்னது கல் நெஞ்சக்காரன் கோவம் வருமா? ஆமாம். அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது புரியுது உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சுட்ருக்கீங்கன்னு தெரியுது மிஸ்டர் பாக் ஜிமன், ஆனால் அவனுக்கு கோவம் வரும் தான். அது அவனுக்கு பிடிச்சதை அவன் யாரும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கோவம் அவனுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கும்போது ஓ அப்படி ஆமாம். அது ஏன் ஜிமன் உங்ககிட்ட அவன் என்ன கோவமாக பட்டுருவான்? என்கிட்டலாம் இல்லை, அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது இப்போது ஜிமன் அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்கும்போது என்ன ஜிமன் அமைதியாகிட்டா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் வந்துட்டு அங்கே ஒரு ஃப்ளவர் தோட்டம் சொல்லலை அங்கே தான் இது பண்ணிகிட்ருப்பான். அங்கே உள்ள நிறைய வயசானவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த விதை மாதிரி இருக்கும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே தான் ஜெகியும் நின்று அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கத இப்போது ஜோங்கும் சிவினும் அப்படியே வந்து பைக்கில் இருப்பாங்க. இப்போது அப்படியே ஜிமன் தான் பைக்கை ஓட்டி இறங்கி பார்க்கும்போது அங்கே நம்ம ஜேகே எவ்வளோ ஒரு இதாக இல்லாட்டி சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்ப்பான். எங்கே நம்ம ஜிமன் அப்படியே ஜிமனை கண்ணெடுக்காமல் பார்த்து ஜங்குகை ஜிமன் கண்ணெடுக்காமல் பார்த்துட்டு இருக்கிறத ஜுங் பார்த்துட்டு ஜிமன் அப்படிங்கும்போது இல்லை
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படிங்கும்போது இப்படி ஜிமன் பார்க்கும்போது உனக்கு சங்குக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்டாக்குன்னு கேட்டுருவான். ஆ என்னது இல்லை உங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். இந்த 1 மந்த்து அது அதான் கேட்குறேன். உனக்கு ஜங்குக்கா பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் என்னை யார்கிட்டையுமே விட்டு விட மாட்டான். அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நான் மட்டும்தான். அவனை பிடிச்சவங்க அவனை பிடிக்காதவங்க கூட அவன் ரொம்ப இதாக இருப்பான். ஆனால் அவனுக்கு நீ கிடச்சது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ உன்கிட்ட உனக்கு எப்படி இருந்தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம ஜிமின்கிட்ட கேட்கும்போது அது அப்படின்ட்டு சொல்ல வரதுக்கு முன்னாடி டேய் சூங் அப்படின்னு ஜங்கு கூப்பிடுவான். இதோ வரஞ்சிமன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படிங்கும்போது அங்கே ஏதோ ஒரு வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜிமன் தான் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் பைத்தியங்கிற மாதிரி இங்கே வந்து இதோ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாதான் நினைக்கிறேன் பார்த்து நீக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகேவை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே டக்குன்னு ஜிமனை பார்ப்பான். ஜிமன் டக்குன்னு பார்க்காத மாதிரி கீழே குமிச்சுப்பான். இப்போது அங்கே வயசானவங்களாம் இருப்பாங்க. அதில் ஒரு 2-3 பாட்டி தான் சுங்கிட்ட கூப்பிட்டு சுங் அது யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவாம்மா அது தோ நம்ம ஜங்குக்கு இருக்கார்ல அவரோட ஹஸ்பண்ட் ஜிமன். ஓ ஜிமன் அவனோட அங்கே உள்ளவங்களுக்கு ஜிமனோட அம்மாலாம் தெரியும். அவளோட பையனா அவங்க தான் அப்படிங்கும்போது அதில் ஒரு 3 பாரி மட்டும் அப்படியே வந்து ஜிமன்கிட்ட நீ அப்படின்னு பேரை சொல்லி அவளோட பையனா நீ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படி செஞ்சுட்டு ஜிமன் சொல்லுவான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சங்குக்கு ஏற்றவன் இவன் தான் நீ சொல்லிட்டு அப்படியே ஜிமினை இது கையை கொடுத்து ஹக் பண்ணிட்டு அவங்க எல்லோரும் அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்குது. ஜிமினுக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். இப்போது அப்படியே ஒருத்தவங்களும் ஜிமின்கிட்ட ஒரு மாதிரி இதாக பேசுவாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு மனசில் ஏதோ இவ்வளோ நாள் ஒரு கஷ்டமாக இருந்தது. இப்போ அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு வந்தவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது அவன் சிரித்து பேசிகிட்டு இருக்கதை சேகை நின்றுட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கும்போது ஜூங் தான் டீ என்னடா உங்கள் கதை நீ அவனை பார்க்குறதும் அவன் உன்னை பார்க்குறதும் ஏன்டா இப்படி பார்த்துக்கிட்டே 1 மாதம் வாழ்ந்தீங்க அடிக்கும்போது இப்போ அப்படி தான் ஜூங்க பார்க்கும்போது இதுவும் பாரு ஏன்டா உன்ன மாதிரிலாம் பாயத்தோட பேச விட மாட்டேற இப்போ என்ன பேசுறது உனக்கு காசு கொடுக்கணுமா என்ன டேய் சிமனை கூப்பிட்டு அப்படியே எங்கேயாவது வெளியே போயிட்டு வாடா அடிக்கும்போது அவன் ஏதோ ஃபேமிலியாக வந்தான். வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவான். தேவையில்லாமலாம் என்ன எதுவும் பண்ண சொல்லாத. ஏன்னா நான் தேவையில்லாம் பண்ண சொல்கிறேன்டா. டேய் அறிவு கெட்டவனே நீ அவனோட ஹஸ்பண்டுடா அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ என்ன பண்ண சொல்கிற அவனுக்கு பிடிக்காத ஹஸ்பண்ட் தான். ஆமாம் அவங்ககிட்ட சொன்னான் எனக்கு பிடிக்கலன்னு. ஏன்டா யாரா இவன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கிட்ட அந்த பாரிகளாக வந்து ஜங்கு அவனோட ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்கான். ரொம்பவே அழகாக இருக்கான். ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அடிக்கும்போது ஜூங் தான் இல்லை பாட்டி டேய் நீ இவ்வளோ நாளாக மொட்டையாக இருக்க போறியாடா நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிற ஏன் பாட்டி எனக்குலாம் வேணாம் அப்படிங்கும்போது இப்படியே இரு சங்குக் சிமினை நல்லா பார்த்துக்கோ சரியா அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது அந்த பாட்டிங்களும் அவங்ககிட்ட பேசிட்டு எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது சிம்மன் அப்படியே நின்றுட்டுருப்பான். இப்போது சிம்மன் அப்படியே அங்கே உள்ள அந்த ஃப்ளவர் கார்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ள ஃப்ளவர்லாம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன குழந்த ஒன்று அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட குழந்த போல் அது ஒரு பூவை எடுத்துகிட்டு வந்து இப்படி சிம்மன் கிட்ட தரும். சிம்மன் அது க்யூட்டாட்டியும் இது அந்த பாப்பாவை இப்படி இது பண்ணி விட்டுட்டு அந்த பாப்பா கிஸ் பண்ணுவான். அது அவங்க பார்ப்பான். இப்போது அந்த குழந்த சிம்மனோட அந்த காதில் அந்த பூவை அழகாக க்யூட்டாக அப்படி வச்சு விடும். இப்போது ஜிமின் அந்த பிள்ளைய அழகாக கொஞ்சிட்டு இப்போ அப்படியே ஏஞ்சிட்டு நிற்கும் போது ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஒர்க் பண்ணி இப்படி சடனாக ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறத அப்படி டக்குன்னு ஸ்டன் ஆகிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி கீழே குமிச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு நிற்பான். இப்போது ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு நிற்கும். அந்த பூவுக்கும் அந்த ஃபேஸுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கிறத பார்ப்பான். இப்போது ஜூன் தான் டேய் அடிக்கும்போது ஜூன் கூப்பிட்றத கூட காதில் வாங்காமல் நம்ம ஜேகே பார்த்துட்டு இருக்கும்போது டேய் அடிக்கும்போது என்னடா ஏண்டா உன் புருஷனை ஏன்டா யாரோ பார்க்குறப்ப இப்படி பார்த்துட்டு இருக்க கிட்டக்கு போய் நல்லா பாடுறா அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சிரிப்பு வராது லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணும்போது சாரி இல்லை அப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கா உம்பழுத்து நிற்பான். எங்கே எனக்கு சிம்மன் அப்படியே அந்த ஃப்ளவர் இதில் அப்படி நடந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்ட்டு டக்குன்னு உட்காந்துருவான். அவன் காலில் ஏதோ குத்துன மாதிரியோ ஏதோ கழிச்ச மாதிரி இருக்கும். இப்போது அங்கே உள்ளவன் என்னப்பாச்சு அப்படிங்கும்போது இல்லை ஃபோனும் இல்லை அப்படின்ட்டு இப்படி கீழே உட்காந்துட்டு காலை பார்க்கும்போது காலில் முள் குத்திடணும். இப்போது அப்படியே
ஆ என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த முல்லை அப்படி எப்படா எடுக்கிறது அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இது ஜேகே தான் வருவான். என்னாச்சு? ஆ அது அப்படின்ட்டு இப்படி காலை பார்க்கும்போது காலில் ஒரு குட்டியோட முள்ளை தான் குத்திருக்கும். அது அப்படி நல்லா டைட்டாக குத்திருக்கும். எது சப்பல் எங்க? ஆ சப்பல் அங்கே அது பூவெல்லாம் இருந்துச்சு. மிதிச்சிருவானே தான். இந்த இடத்துல செப்பல் போடாமல் வரக்கூடாது. எங்கேயாவது ஒரு க்ளவுஸ் மாதிரி இருக்கும். அதை போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே காலை பார்க்கும்போது கால் ரெட் ஆயிடும் அந்த முல்லை குத்துனது. இப்போது அந்த முல்லை வந்து இது பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போது ஏந்திரிக்க சிம்மன் ட்ரை பண்ணும்போது ஏந்திரிக்க முடியாது. இரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே சிம்மனை தூக்குவான். இப்போது உள்ளவங்களாம் பார்த்தீங்க பாருடி அப்படின்ட்டு சிரிப்பாங்க. ஜூங் தான் வேலையை பாருங்க அவன் வேலையை பார்க்குறான் அப்படின்ட்டு. இப்போது அங்கே ஒரு அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். அங்கே தான் போய்ட்டு ஜிம்மினை உட்கார வச்சுட்டு இப்போ ஜேகே அப்படியே கீழே உட்காந்துப்பான். உட்காந்துட்டு காலை கொடு, இல்லை பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன், காலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு காலை இது பண்ணிட்டு பார்க்கும்போது கால் அப்படியே ரோஸாக இருக்கும். இப்போது ஜேகே அந்த முல்லை எடுக்க ட்ரை பண்ணும்போது வலிக்குது எனக்கு அப்படிங்கும்போது அது இதை எடுத்தால் தான் சரியாகும், இல்லாட்டி செப்டிக் ஆயிரும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். இப்போது அப்படியே மெதுவாக எடுக்கும்போது அவனுக்கு ஜிம்மினுக்கு அழுக வரும். இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு இப்போ அந்த முல்லை எடுத்துகிட்டு இப்போது அப்படியே லைட்டாக ப்ளட் வர மாதிரி இருக்கும். இப்போது அவனோட இதில் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும். அந்த கர்ச்சீஃப் அப்படி கட்டிட்டு சரியாயிரும் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்காருவான். இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஒர்க் பார்க்க தான் போயிடுவான். இப்போது சிம்மன் அப்படியே உட்காந்துட்டு ஜேகே பார்க்கும்போது ஜேகே ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக அங்கே ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அதை அப்படியே பார்த்துட்டு இப்போது அதே ஒர்க் முடிஞ்சு நம்ம சிம்மினை மெதுவாக அப்படியே கை தாங்கலாம் கூப்பிட்டு போய் பைக்கில் 2 பேரும் ஒன்றா போய் வீட்டுக்கும் போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஈவினிங் நைட் ஆயிரும். இப்போது எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம ஜேகே வந்து சிம்மினுக்கு முள்ளு குத்திட்டுக்குள்ள அதுக்கு ஒரு மருந்து மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இப்படியே சிம்மின் பெட்டில் உட்காந்துருப்பான். பெட்டில் உட்காந்துருக்க ஜிம்மினை அப்படி காலை எடுத்து அவனோட இதில் லேப்பில் இப்படி வச்சுட்டு அந்த மருந்து போட்டு விடுறத சிம்மினை அப்படி பார்ப்பான். ஜேகே அப்படியே மருந்து போட்டுட்ருப்பான். இப்போது நம்ம ஜிம்மினை அப்படியே கண்ணெடுக்காமல் ஜேகே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மருந்து அப்படி போட்டு விட்டுட்டு இப்படி ஜிம்மினை மாடி கையை வச்சுட்டு இப்போது அப்படியே ஜிம்மன் தான் சங்கு அடிக்கும்போது இப்போ சங்குக்கிட்டே பார்க்கும்போது சாரி அடிக்கும்போது எதுக்கு சாரி இல்லை அது அடிக்கும்போது சாரிலாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காலை அப்படி எடுத்து மெதுவாக பெட்டில் வச்சுட்டு இப்போ ஏஞ்சி போகுது. இப்போது அது நான் அடையும்போது இப்போ டக்குன்னு ஜேகே திரும்பி நீ உண்மையாக எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்பான். அது வந்து நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரில, ஆனால் உனக்கு எதுவும் இங்கே செட் ஆகலை, நீ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் ஊருக்கு கிளம்பிப்போ அப்படிங்கும்போது என்ன ஆமாம் உனக்கு எதுவும் செட் ஆகாது அப்படிங்கும்போது எதுவும்னா எல்லாமே தான் அப்படின்ட்டு சிவனை பார்க்கும்போது சிவனுடைய பார்ப்பான். இப்போது ஜேகே சிம்மன் பேசுறதுக்காக ட்ரை பண்ணலான்னு போகும்போது சிம்மன் பாட்டுக்கு ஜேகே பாட்டுக்கு அவனோட இதை பெட்ஷீட் எடுத்து அப்படியே படுத்து தூங்கிடுவான். இப்போது சிம்மனுக்கு ஒரு பக்கத்து அழுக வரும். வந்து 2 நாள் ஆக போது இன்னுமே ஜேகே நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். இருந்தாலும் சிம்மனுக்கு எப்படி ஜேகே கிட்ட பேசுறதுன்னு தெரியாது. இப்போது எப்படி அதை பற்றி பேசுகிறது அப்படின்றது ஜிம்மினுக்குமே இது பண்ணாமல் 2 பேரும் இப்படியே இருந்து வந்துட்டுருப்பாங்க. இப்போது அப்படி வந்து நைட்டு போய் மறுநாள் காலையில் இப்போது நம்ம ஜேகே ஜிம்மினுக்கு அந்த காலில் இது பட்டிருப்பான், ஒரு மாதிரி மருந்து போட்டிருப்பான். இப்போ காலில் ஏஞ்சும் கரெக்டாக அந்த மருந்தை போட்டு விட்டுட்டு போயிருப்பான். இப்போ ஜிம்மினால் ஓரளவுக்கு நடக்க முடியும். இப்போது அப்படியே கீழே வந்து பார்க்கும்போது ஜெயோட அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது ஜிம்மின்னு போய் அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது வீட்டில் யார் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். இப்போது யாராவது அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயோட அம்மா அதை பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு தான் பேக் மாட்டி நிற்பா. வாயாடி அடிக்கும்போது ஆண்டி அடிக்கும்போது என்னடி திடீர்னு வந்து நிற்கிற அப்படிங்கும்போது இப்போ அப்படியே வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்கும்போது வரலாண்டி அம்மா என்னடி திடீர்னு வந்துருங்க, உன்னோட அம்மா கூட எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணிலாம் சொல்லலை அப்படிங்கும்போது நான் தான் எப்படி சொல்லக்கூடாதுன்னு சர்ப்ரைஸாக வந்தேன் அப்படிங்கும்போது இப்போது அவங்க 2 பேரையும் நம்ம சிம்மன் தான் பார்ப்பான். இப்போது அப்படியே 2 பேர் பேசிட்டு இப்போது ஜெயோட அம்மா சிம்மனை பார்த்து இது சிம்மன் அப்படிங்கும்போது சிம்மனா ஆமாம்ல நீ தான் வரலையே, இது சிம்மின் சங்குக்கோட ஹஸ்பண்ட். ஓ
சங்குக்கோட ஹஸ்பண்ட் ஆமாம் அடிக்கும்போது ஹாய் அடி சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துப்பாங்க. சிமன் இது என்னோட தங்கச்சி பொண்ணு வயன் அடி சொல்லிட்டு அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது அந்த வயன் தான் அம்மா மாமா எங்கே அப்படிங்கும்போது அவன் ஒர்க் போயிருக்காண்டி சார் ஊருக்கு போயிட்டாரா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரை போய் நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக சங்குக்கு பார்க்கதா ஓடிடுவா. இப்போது இவ இப்படி தான் சிம்மன் எப்பயுமே சங்குக்குனா உயிர் சின்ன பிள்ளையிலேருந்து சங்கு கூட தான் இருந்தாள். அப்புறம் மேடம் காலேஜ் போனதுக்கப்புறம் வேறு ஊர் போயிட்டாங்க. அப்புறம் அவனோட மேரேஜுக்கும் அவனாட்டி வர முடியல, ஏன்னா அப்போ எதுவும் எக்ஸாம்ட்டு. இப்போ தான் சங்குக்கா நாள் கழிச்சு பார்க்குறாளா அந்த எக்ஸைட்மெண்ட்டு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்போது அயன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது அயன் தான் சங்குக்கை பார்க்குறதுக்காண்டி அது அவளுக்கு பழக்கப்பட்ட ஊர் தான், அங்கே தான் இருந்திருப்போம் 2 வருஷம் தான் இதாக போயிருப்பா போய். இப்போது அப்படியே தான் போயிட்டு சங்குக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான், ஜூங் அங்கே நின்றுட்டு இருப்பான். இப்போது அப்படியே அயன் தான் சங்குக்கு எங்கே இருக்கான்னு தேடி போய் அங்கே சங்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு சங்கு கண்ணை அப்படி மூடும்போது யார் இது அடிக்கும்போது கண்டுபிடி அடிக்கும்போது இப்போது சங்கு கண்டுபிடிச்சிருப்பான். இது என்னோட அறந்தவாள் மாதிரி தெரியுது அடிக்கும்போது அதெல்லாம் இல்லையே அடிக்கும்போது கண்டிப்பாக இது அந்த பிசாசே தான் இருக்கும் அடிக்கும்போது இப்போ டக்குன்னு கழுது உனக்கு நான் பிசாசா அடிக்கும்போது கன்ஃபார்ம் இது பிசாசே தான் அடிக்கும்போது சாரிக்கு இப்போ கல்யாணம் ஆனோடனே நான் பிசாசா தெரிகிறேன் அடிக்கும்போது பால் எப்படி வந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்போ பிடிச்சி எடுத்து ஹக் பண்ணிப்பான். இப்போது வயனும் செய்ய அப்படி ஹக் பண்ணிட்டு ஷனடி திடீர்னு வந்து நிற்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எவ்வளோ மிஸ் பண்ணு தெரியுமா அப்படின்ற திருப்பி ஹக் பண்ணும்போது இப்போது எது ஜூங் டேய் இவளடா இங்கே பண்ணுறா அப்படிங்கும்போது ஜூங் அப்படிங்கும்போது ஆயாடி நீ எங்கடி இங்கே அப்படிங்கும்போது எல்லாம் இதே கேட்குறீங்க, நான் என்ன வரக்கூடாதா? ஒரு 2 வருஷம் காலேஜ் படிக்க போயிட்டேன், அதுக்கு நீ எல்லாம் ஏன் வந்தேன்னு கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கீங்களே அடிக்கும்போது ஏன் வந்தேன்னு கேட்கல எதுக்கு வந்தோன்னு கேட்குறோம் அடிக்கும்போது மாம்ஸு பாரு என்னை ஏன் வந்தேன்னு கேட்குறோம் இவன் என்னன்னு கேள் அடிக்கும்போது தேஜும் ஆமாம் மாமா சங்கு கல்யாணத்துக்கு கூட வரல, இப்போ என்ன இந்த சைடு காற்றடிக்குது அப்படிங்கும்போது அது எனக்கு 2 நாள் லீவு, அதான் என் மாம்சை பார்க்க வந்திருக்கேன் அத்தை சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படிங்கும்போது மாமாவுக்காக தான் இங்கே வந்தேன், ஆமாம் என் மாமாவுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கும்போது இப்போது இவர் உன் மாமா ஒன்று சிங்கிள் கிடையாது, அவனுக்கு கல்யாணம் ஆகி வீட்டில் பார்த்தியாண்ணா அப்படிங்கும்போது பார்த்தேன் மாமா அதான் உன்னோட ஹஸ்பண்டா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கும்போது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜூங் தான் ஏன்டி கல்யாணம் ஆகி 1 மாதம் பிடிச்சிருக்கான்னு கேட்குற பிடிக்காமையா இருக்கும் அப்படிங்கும்போது மாமா நீ சொல்லு பிடிச்சிருக்குடி அப்படிங்கும்போது ஷன்னோட ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் உன்னோட தான் பிடிக்கும் அவன் ஹஸ்பண்டு அப்படிங்கும்போது நீ சொல்லு மாமா அப்படிங்கும்போது பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். சொன்னால யார் வந்தாலும் என்னோடய ஜேகே மாமாவுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம ஜூங்கும் ஜேகே அங்கே ஈரடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இங்கே ஜூங்கும் நம்ம எழுந்தான் ஜூங் தான் ஏடி உன்னை வர சொன்னது நான் தான் எப்படி 1 ரூபாய்க்கு காசு நடிக்கிறா 100 ரூபாய்க்கு நடிக்கிற அப்படிங்கும்போது அதான் அதில் தான் ஆமாம் எதுக்கடா என்ன வர சொன்னேன் அப்படிங்கும்போது பாத்தியா வீட்டில் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்கான்டா அவன் அப்படிங்கும்போது அப்புறம் அவன் மாம்ஸுக்கு எப்படி ஒரு அழகான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான் பாரு, இப்படி அழகான ஹஸ்பண்டை வச்சுட்டு 2 பேரும் பேசிக்க மாட்டேறாங்க. ஷன்னை ஏன் பேசிக்க மாட்டேறாங்க அப்படிங்கும்போது ஜூங் தான் சொல்லும்போது அப்போது என்ன இங்கே பொசதிவு கூப்பிட்ருக்கேன், ஆமாம் எவ்வளோ பார்த்துருக்கேன் பொசதிவுக்கு ஆள் வந்தால் தானே 2 எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கும்போது பொசசிவ் தானே அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணிடுறேன். ஆக்சுவலி எனக்கு ரியலாகவே பொசசிவ் இருக்குது இல்லை ஊருக்கு சிவனை பார்க்குற வரையும் லைட்டாக பொசசிவ் இருந்துச்சு தான். ஆனால் என் மாம்ஸுக்கு இவ்வளோ ஒரு ஆளான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க போது அந்த பொசசிவ்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் நீ சொன்ன மாதிரி சேர்த்து விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஜூங் தான் என்ன வர சொல்லியிருப்பான், ஏன்னா நம்ம ஜூங்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சங்குக்கும் போய் பேச மாட்டேங்கிறான் சிவனும் போக மாட்டேங்கிறான், 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது ஒயன் அங்கே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிகே கூட ஒயன் பேசிகிட்டே அவங்க 3 பேரும் லன்ச் சாப்பிட வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கே நம்ம ஜிமினும் ஜேகேயோட அம்மாவும் சேர்ந்து லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம ஜூங்கு ஜேகே ஒயன் 3 பேரும் சாப்பிட தான் வரும்போது நம்ம ஜேகே பக்கத்துலேயே போய் ஜிமன் தான் உட்காரத்துக்கு சேர் இருக்கும். இப்போது ஒயன் போய் அங்கே டப்புன்னு உட்காந்துக்கும். இப்போ நம்ம ஜூங் தான் பார்ப்பான்
ஷாண்டி இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிக்கன் வந்துட்டு ஒயன் வந்து ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போது அயன் வந்து அப்படி ஜங்கு கிட்ட பேசிகிட்டே இருக்கிறத நம்ம ஜிம்மன் பார்க்கும்போது ஜிம்மனுக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகும். ஜூம் தான் அதை பார்க்கும்போது கரெக்டு ஆகுது இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒயனுக்கு அங்கே வந்து மீன்லாம் இருக்கும், அந்த ஃபிஷ்ஷுக்கு முள்ளெல்லாம் பார்த்து அப்படி க்யூட்டாக குழந்த மாதிரி பார்த்துக்கிறத இங்கே ஜிம்மன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ ஜிம்மனுக்கு ஜேகே வந்து செய்வான். இப்போது நம்ம ஜேகேயோட அம்மா தான், ஷாண்டி அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ போய் அங்கே உட்காந்துருக்க அப்படிங்கும்போது அதான் எப்பயும் அவங்க தானே உட்காந்துருப்பாங்க. ஜிமின்சி உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லைல்ல அப்படிங்கும்போது இல்லை அப்படின்ட்டு ஜெய்யோட ஃபேஸ் மாறுறத ஒயனும் ஜோமும் கண்டுபிடிச்சிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அதான் அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, என் மாம்ஸு எனக்கு தான் அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது, உன்னோட மாம்ஸு சிம்மினிக்கு அப்படின்ட்டு நம்ம ஜெய்கோட அம்மா சொல்லும் போது அது வேணா ஈரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரொம்ப ஒரு இதாக பார்த்துட்ருக்காது. ஜிமினுக்கா அப்படி இப்போ ஜெலஸ் ஆகும். இப்போது அப்படியே சாப்பிட்டு இப்படிலாம் முடிச்சுட்டு இப்போது ஜிமினோட ரூமுக்கு தான் போயிடுவான். இங்கே பையன் வந்துட்டு அவளோட ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுவான். சங்கோக்கரோட ரூமில் போய் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது என்ன அப்படி ஜங்கு கேட்பான். இல்லை வந்ததுலேருந்து அம்மா பார்க்க போகணுன்னு நினச்சிட்ருக்கேன், ஈவினிங் அம்மா போய் பார்த்துட்டு வரும் அப்படிங்கும்போது சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் போய்கிறேன் பரவாயில்ல அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லுவான். சிம்மினும் ஜேகேவும் அவங்க அம்மாவோட அந்த இது இருக்கும்ல ஃபியூனரல் இது, அங்கே தான் போகிறதுக்கு ஜேகேயோட அம்மாட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் போவாங்க. கார் எழுதுறது தான் ஜேகே காரில் தான் சிம்மினை கூப்பிட்டு போவான். 2 பேரும் அந்த வீட்லேருந்து ஒரு ½ hour தான் இருக்கும். இப்போது சிவனோட அம்மாவோட அந்த இதுக்கு தான் வந்துடுவாங்க. அங்கே சிவன் அப்படியே போயிட்டு அங்கே அப்படியே பாதியில் அவனுக்கு யோசனை ஃப்ளவர்ஸ்லாம் வாங்க மறந்துட்டேன்னு அப்படியே இப்படி ரிட்டன் திரும்பி வரலாம் அப்படி நிற்கும் போது ஜேஏ அப்படியே நிறைய ஃப்ளவர்லாம் எடுத்து வந்து சிவன்கிட்ட அப்படி கொடுக்கும்போது அப்படியே சிவன் தான் பார்ப்பான். இப்போது அப்படியே ஜேகேவும் சிவனும் முன்னாடி போயிட்டு அங்கே ஃபியூனரல் இருக்கும்ல, அந்த ஃபியூனரல் இது வச்சுருப்பாங்க, கொரியனெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி அங்கே தான் போயிட்டு இப்படி இந்த ஃப்ளவரை வைக்கலான்னு போகும்போது அங்கே ஒரு ஃப்ளவர் பொக்கே ப்ளஸ் வந்துட்டு அங்கே எல்லாமே ஏதோ நேற்று அப்படி வச்ச மாதிரி இருக்கும். இப்படி ஜிம்மன் என்னது இது நம்ம இப்போ தானே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இப்போது அதெல்லாம் சீக்கி இது பண்ணிட்டு இப்போது ஜிம்மன் அங்கே வைக்கிறதுக்கு இது பண்ணி ஜிம்மன் அந்த ஃப்ளவர்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்க அம்மாவோட அந்த சமாதிக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி தான் அப்படியே உட்காருவான். உட்காந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தான் அங்கே இருக்கும், அதெல்லாம் பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே வந்து காலையாக வரும். இப்போது சேக்கி அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக உட்காந்து பார்த்துட்ருப்பான். இப்போது அப்படியே ஜிம்மனோட மைண்டில் தான் அம்மா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்க கூட நான் இருந்திருக்கணும், அவங்க கூட இல்லாமல் என்னை விட்டு சீக்கிரம் போயிட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அப்படியே பயங்கரமாக அழுவான். அப்படியே அழுவு தண்ணி கண்ணில் வரும் வச்சுட்டு சேக்கி பார்த்துட்ருப்பான். என்னன்னு தெரியலம்மா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே கையை அப்படி முட்டி போட்டு கை அப்படி வச்சுட்டு அழுதுட்ருப்பான். இப்போது சேக்கி அப்படி வந்துட்டு ஒரு ½ hour மேலே இருக்கும், ரொம்ப இதாக இருக்குது, சேடாக இருக்கிறத பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மின் ஜேக்கியும் அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க. இப்போது வந்துட்டு ஜிம்மின் ரொம்ப அமைதியாக சேடாக இருக்கிறத ஜேக்கி நோட் பண்ணுவான். இப்போது அப்படியே திரும்பியும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே போகிற வழியில் அங்கே ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா அந்த கார்டனில் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் விளாண்டுட்ருக்கும். அங்கே தான் வண்டியை நிப்பாட்டும் போது இப்போது அப்படியே ஜிம்மின் பார்க்கும்போது ஒரு 10 minutes இங்கே இறங்கிக்கோயேன் இந்த வரேன் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மின் அப்படியே காரை இறங்கிட்டு நிற்பான். அங்கே பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைங்க, ஜிம்மினுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அது ஜேக்கிக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது அப்படி ஏதோ குழந்தைங்களாம் பார்த்தோன்னே ஜிம்மினோட அந்த மைண்ட் அப்படியே மாறிடும். இப்போ அந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து ஜிம்மின்கிட்ட அப்படியே விளாண்டு நிற்கும் போது ஜிம்மினும் அது குழந்தை மாதிரி மாறி ஜிம்மினும் விளாண்டு நிற்பான். இப்போது அந்த இடத்துல அப்படியே நின்று விளாண்டு நிற்பான். இப்போது ஜேகே இங்கே போயிட்டு இப்படியே வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அந்த ஃப்ளவர் கொடுத்து நிற்பான். இப்போது அப்படி ஜேகே அதை பார்ப்பான். அந்த ஃப்ளவரு எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் க்யூட்டாக அதை வச்சுட்டு விளாண்டுட்ருக்கும். ஜிம்மின் அப்படியே எல்லாம் அப்படியே விளாண்டு நிற்கிறத ஜேகே நின்று ஜிம்மின் அப்படியே பார்த்து ரசிப்பான். இங்கே ஜிம்மினும் அதே மாதிரி தான் ஜேகே அந்த ஃப்ளவர்லாம் கொடுத்துட்ருக்கும்போது பார்த்துட்ருப்பான். இப்போது அந்த ஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைங்க ஜிம்மின் கிட்ட ஒன்று அப்படியெல்லாம் கையில் கொடுக்கும்போது இப்போது அதே அந்த குழந்தைங்க கிட்ட ஏன் என்கிட்ட குழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தோ அந்த அங்கிள் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு
அந்த ஃப்ளவர் பொக்கே மாதிரி எல்லோரும் அப்படியே குழுகும்போது ஜிமினுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா ஜிமினோட மைண்ட் டோட்டலாக மாறிடும். ஏன்னா அவங்க அம்மா பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது மாற்றதுக்கடி ஜிமினுக்கு அந்த ஃப்ளவர்லாம் ஜேகே மெனக்கிட்டு போய் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறத ஜிமினை போய் பார்த்துட்டு ஜிமினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி அவ்வளோ இதாக பார்த்துட்ருப்பான். இப்போது ஒரு மைண்டு சரியாக ஒரு அந்த பசங்க கூட்டலாம் விளாண்டுட்டு இப்போ அந்த பசங்கள்டெல்லாம் பாய் சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு ஜேகே கிட்ட பேசணும்னு தோணும். இருந்தாலும் ஜேகே அமைதியாக வரும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும்போது இது இல்லை என் மைண்டை சேஞ்ச் பண்ணது இது அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜேகே அமைதியாக வரும்போது இப்போது அவங்க அப்படியே வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்தோடனே அங்கே நைட் ஆயிரும். இப்போது நம்ம வயன்தான் சங்குக்கிட்ட வெளியே தான் வயன் உட்காந்துருப்பா. ஜேகே வந்தோடனே மாம்ஸ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கையை பிடிச்சிட்டு மாம்ஸ் இங்கே வாயன் அப்படி கூப்பிட்டு போயிடுவா. இப்போது ஜிமின் ஜேகிட்ட பேசலான்னு இருந்திருப்பான். ஆனால் ஒயன் கூப்பிட்டு போனோன்னா கொஞ்சம் லைட்டாக கோவம் வரும். இருந்தாலும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஒயன் வந்துட்டு நம்ம ஜேகே கூட விளாண்டுக்கிட்டு அந்த மாதிரி விளாண்டு நிற்கிறத அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆனாலும் இப்படி பார்த்துட்ருப்பான். இப்போ ஒயன் தான் ஜங்குக்கிட்ட எங்கள் மாம்ஸ் போனேன் அடிக்கும்போது இப்போ அப்படியே போனாட்டு சொல்லும்போது ஓ ஆமாம் இல்லை ஜிமினோட அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல இப்போ அவங்க ஓகேவாக இருக்காங்களா அடிக்கும்போது மாம்சே அவன் கேட்குவான் அடியும்போது கேள்வி ஒன்றும் இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் அவனுக்கு பிடிச்சிருக்கான் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டி இப்படி கேட்குற இல்லை சொல்ல அடியும்போது இப்போது பிடிக்குமே அப்படிமா சரி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஏய் அடி எதுக்கு இந்த கேள்விலாம் இல்லை நீ சொல்லு அப்படிங்கும்போது பிடிக்கும் அப்படின்ட்டு நின்று ஜிமினை பார்க்கும்போது ஜிமினை அங்கே அப்படி ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்கதை ஜிமினை பார்க்குறத நம்ம ஒயன் தான் பார்க்கும்போது ஃப்ளோ லவ். ஆனால் 2 பேரும் அப்படி இருக்காங்க நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு இப்போது அப்படியே அந்த நைட் அதாவது அந்த டே போய் நைட்டு வந்துடும். இப்போ ஜேகேவும் ஜிமினும் எப்பயும் மாதிரி இருப்பாங்க. அதாவது படிக்கிறதுக்கு ஒன்றா போய்ட்டு படுத்திருப்பாங்க. ஜேகே அந்த படுப்படுத்தாமல் ஜிமின் அந்த படுப்படுத்திருப்பான். ஜிமினுக்கு ஜேகே கிட்ட பேசணும் அப்படின்ட்டு இருக்கும். எப்படா பேசுறது எது பேசினா பேச மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போது இந்த பக்கத்து திரும்பி பார்க்கும்போது ஜேகே அந்த பக்கத்து படுத்திருப்பான். சங்கு அப்படிங்கும்போது இப்போது ஜங்கு அப்படி இப்படி திரும்பும்போது 2 பேரும் ஒன்றா படுத்திருப்பாங்க. 2 பேரும் பார்த்துப்பாங்க. இப்போது என்ன அப்படின்னு கேட்பான். அது வந்து நான் இன்னும் 2 டேஸில் கிளம்பிடுவேன் அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜேகே தான் பார்ப்பான். ஓ அந்த வேலை முடிஞ்சா என்ன அப்படின்னு கேட்பான். முடிஞ்சு அப்படிங்கும்போது ஓ அப்போ சரி அப்படின்ட்டு இருக்கும்போது நானும் வரேன் என் கூட வரேன் ஒரு வார்த்தை சொன்னேன்னா இப்போ கூட என்கிட்ட பேசணும்னு தோணதில்லை அப்படின்ட்டு அப்படியே கண்ணை பார்த்து பேசும்போது சங்கு அது வந்து நீ அடையும்போது அப்படியே சங்கு கண்ணை மூடி தூங்குற மாதிரி இருக்கும்போது இப்போது நம்ம ஜிமினோட தான் ஜேகே அப்படி தூங்கிட்டானான்னு இப்படி பார்ப்பான். ஆனால் ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி அசந்து தூங்குற மாதிரி தெரியும். நீ என் கூட வருவில்லை சங்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் அம்மாவை பார்க்கும்போது என் அம்மா என்கிட்ட இல்லை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் கஷ்டத்தெல்லாம் ஒரு செகண்டில் மாற்றி ஃபுல்லாக என் ஃபேஸில் ஹாப்பினஸை வர வச்சல. எப்படி ஒருத்தன் என் லைஃப்பில் வருவான்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் இப்போது என் கிட்ட இருந்தாலும் என்னை விட்டு தூரமாறிய நான் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு வேளை நான் ஏதாவது பேசி அதோட ஹர்ட் ஆயிடுச்சுன்னா இல்லை நான் பேசுறது உனக்கு புரியலைன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஃபுல்ல இந்த மாதிரி என் கூட இருக்க மாட்டியா நீ அப்படின்ட்டு ஜேகேவை அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருப்பான். இப்போது ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போது சாரி நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் இங்கே வந்தேன். ஆனால் தெரில ஏன்னு அதை கேட்காம இன்னும் மேலே ரொம்ப அப்சைட் உட்காந்துருக்கேன். ஜங்கு என் கூட வந்துரு ஜங்கு ப்ரைஸ் சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து பேசிட்டு இப்போது அப்படியே எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்படியே
சங்குக் இது பண்ணிட்டு திரும்பிடுவான். இப்போது சங்குக் இப்படி கண்ணை திறந்து பார்ப்பான். பார்த்துட்டு சிமன் இது பண்ணதை அப்படி சிமனை பார்த்து அப்படி படுத்திருப்பான். இப்போது ஜேகேக்கு இங்கே இதாக இருக்கும், இருந்தாலும் அவன் அப்படியே அமைதியாக இருப்பான். இப்போது அப்படி அந்த நைட்டு போய் மறுநாள் காலையில் எப்பயும் மாதிரியே டே போயிட்டுருக்கும். இப்போது ஜேகேயோட அம்மா ஜங்குக்கிட்டேயும் சிமின்கிட்டேயும் ஜோங்கிட்டேயும் ஒயன்கிட்டேயும் நைட்டு ஒயன் வந்து மறுநாள் கிளம்ப போகிறா. ஸோ வந்துட்டு ஒயனுக்காக நைட்டு ஒரு ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயனுக்காக நைட்டு ஒரு ஸ்பெஷலாக டின்னர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாக்கிட்டையும் சொல்லுவாங்க. இப்போது ஒயனுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். இங்கே நம்ம சிமின் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறது தெரியாது, ஜங்குக்கு மட்டும் தான் தெரியும். ஜங்குக்கு வந்து சிமின் கிளம்ப போகிறா அப்படின்ற ஒரு இதை ஜோங்கிட்ட சொல்லுவான். என்னது கிளம்ப போகிறானா? ஆமாம், சரி நல்லையா டீ வந்து அவன் 4 நாள் ஆகுதுடா. ஏன்டா இன்னும் டீ இருக்கு? அப்படி என்னடா உனக்கு ஈகோ? ஏன் அந்த ஈகோ அனுக்கு தானே இருக்கு. ஒரு பார்த்தா எது என்கிட்ட பேசாமல் இருக்கணும் அடிக்கும்போது டீ 2 பேரும் இப்படி ஈகோ பார்த்துட்டு இருந்தால் என்ன தான்டா ஆகுறது? தேவையில்ல, போகிறதா இருந்தால் போகட்டும். ஓ சார் போனதாக இருந்தால் போகட்டும். அப்போ நீங்கள் எங்கேயே இருக்க போகிறீங்க? இருக்க மாட்டேன்தான். அப்புறம் தெரில அடிக்கும்போது டீ வைத்தியம் பிடிக்கிறதுல உங்களால். ஆனால் சிவன் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்க, அது அவங்ககிட்ட சொன்னால் அதனடா தெரியும். டேய் என் லவ் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அடிக்கும்போது ஓ ஆமாம்ல சார் ஒரு லவ்வாக சொல்லிட்டு தான் இருக்கீங்க. எனவே 2 பேரும் இப்படி தான் இருக்கீங்க, என்ன தான் ஆகுதுன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி நைட்டு நம்ம எனக்காக டின்னர் செம்மையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க ஜேகேயோட அம்மா. அங்கே அது அவங்க வீட்டுக்கு வெளியே அந்த ஒரு கார்டன் மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் டேபிள்லாம் போட்டு ஒயனுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் ஆகி ஃபுல்லாக லைட்டில் டெக்கரேட் பண்ணி ஒயன் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. ஸோ எனக்கு அது அவ்வளோ பார்க்க ஹாப்பியாக இருக்கும். ஜேகே தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்போது ஜேகேவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத ஜிமினுக்கு அப்படி வரும். ஜிமின் கிடப்பாத பார்த்து ஜூன் தான் ஜிமின்ச்சி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டாயிரியே அடிக்கும்போது அது ஃபோனில் குதுறதில்ல ஆடிட்டு ஜிபினையும் ஜேகேவையும் என்னை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜூன் தான் சிமன் கொஞ்சம் ஓவராக தானே இருக்கு அடிக்கும்போது, கொஞ்சம் இல்லை அதிகமாகவே இருக்குது அடிக்கும்போது இல்லையே ஃபோன் இல்லையே அடிக்கும்போது இப்போ அப்படியே சிரிப்பான். இப்போது எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒயின்லாம் இருக்கும். ஒயின்லாம் அங்கே சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் அந்த டேபிள் ஃபுல்லாக டெக்கரேட்லாம் பண்ணி ஒயின்லாம் குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஒயின் தான் சங்குக் மாம்ஸ் அடிக்கும்போது சொல்லுடி, அது எனக்கு ஒரு சாங் பிடிக்கும்ல, அது உனக்கு தெரியும்ல? ஆமாம், அந்த சாங் எனக்காக பாட அடிக்கும்போது ஷாண்டி ப்ளீஸ் மாம்ஸ் நீ பாடி ரொம்ப நாள் ஆகுது, எனக்காக அந்த சாங் பாடு, உன்னோட வாய்ஸில் கேட்கணும், எப்போயும் எனக்காக பாடுவில்லை அடிக்கும்போது ஜூன் கிட்ட தான் சிமின் வந்து என்ன சங்குக் பாடுவானா அவங்ககிட்ட இல்லாத தரமே கிடையாது, எல்லாமே பண்ணுவான் அடிக்கும்போது இப்போது நம்ம ஜேகே வந்து அந்த ஒயனுக்காக ஒரு சாங் பாடுறத அப்படியே எல்லோரும் கேட்பாங்க. ஜேகே அவ்வளோ அழகாக பாட்டு பாடி ஒயன் காமிக்கும்போது ஒயனுக்கு அப்படியே குதிக்கும். எஞ்சி குதிச்சுட்டு சங்குக்கு பண்ணிட்டு மாம்ஸ் நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணும்போது இப்போது ஒயனோட நம்ம ஜேகேயோட அம்மா தான் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒயன் அப்படிங்கும்போது ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னோட ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கால அப்படிங்கும்போது ஜிமின் அப்படி கீழே குமிச்சிட்டு அப்படியே ஜிமின் ஜலாசாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒயனுக்கு அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போது ஜூம் தான் பானாண்டி 10 ரூபாய்க்கு நடிடி 100 ரூபாய்க்கு நடிக்காதடி, இது ரொம்ப ஓவராக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் மூடுறா இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கடுப்பில் நம்ம ஒயன் பண்ணுற ஜேகே கூட அந்த க்ளோஸ் ஆகிற கடுப்பில் ஜேகே அந்த கிளாஸில் இருக்கிறத ஒயினை ஊற்றி ஒரு 2-3 பேருக்கு அடிச்சுட்டே இருப்பான். ஜூங் தான் அதை பார்த்துட்டு சிமின்சி என்னது இப்படி குடிக்கிற அப்படிங்கும்போது எங்கள் ஊரில் இது மலையும் குடிப்பேன் அப்படிங்கும்போது ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம சங்குக்கோட அம்மா சங்குக்கிட்ட ஏதோ ஒரு வேலை சொல்லி உள்ளே கதை ஒரு பொருளை எழுத சொல்லுவாங்க. ஸோ சங்குக்கு உள்ளே போகும்போது இப்போது ஒயன் வந்துட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பா. அப்படியே ஜெமின் ஒயனை பார்த்து முறைகிற மாதிரி இருந்தாலுமே காட்டிக்காமல் உட்காந்துட்டு இருக்கும்போது மாம்ஸு அப்படின்னு ஒயன் சொல்லும்போது எங்கே போனால் என் மாம்ஸ் என்னை விட்டுட்டு போயிடும் அப்படிங்கும்போது நான் தான் அவனை உள்ளே போய் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படிங்கும்போது சரி நானும் போய் மாம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்
அவன் எடுத்துகிட்டு வருவான்டி, நீ உட்காரு அப்படிங்கும்போது, ஆஹா நான் போய் கூட ஹெல்ப் பண்ணுறேன், என் மாம்ஸ் பாவம் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறத நம்ம ஜூங் தான் ஜிமினை பார்க்கும்போது, ஜிமினுக்கா அப்படியே டேபிளை அந்த இதை எடுத்து இப்படி இது பண்ணிவிட்டு அந்த டம்ளர்லாம் வச்சுட்டு டப்பு டப்புன்னு வச்சுட்டு இருக்கிற ஜூங் தான் பார்ப்பான். இப்போ அந்த இடம் பயங்கரமாக குளிர்றதுனால சரி அம்மா ஜூங்கிட்ட, ஜூங் நான் போய் படுகிறேன், அலை வலிக்குது, ஜிமன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா கிளம்புனோன்னே எங்கே நம்ம ஜிமின் கடுப்பாக இருக்கிறது ஜூங் பார்த்துட்டு, சிமன்சி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, நாலு அப்படிங்கும்போது இங்கே ஜங்குக்கும் பையனும் போனாங்களே காணோம். இப்போது ஜூங் பாடு குடிச்சிட்டு உட்காந்தும்போது இப்போது எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க ஜிமின் தான் போவேன். அங்கே கிச்சனில் ஏதோ ஒன்று சம்திங் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை பண்ணி நிற்கும் போது இப்போது நம்ம ஒயன்தான் மாம்சே அப்படிங்கும்போது, இங்கே வந்துட்டியா, என்னடி வேணும் உனக்கு? எனக்கு ஒன்று வேணாம், நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா? கேளு. உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்குல்லான்னு? இல்லை பிடிக்கலையா? எத்தனை தடவை சொல்லுவேன்? எனக்கு என்னமோ உனக்கு ஜிமினை பிடிக்காத மாதிரில இருக்குது அப்படிங்கும்போது இப்போது அப்படியே திரும்பி நின்று அவங்க கம்மியாக இருக்கும்போது, மாம்சே உனக்கு ஜிமினை பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த கிட்ட பேசுகிறேன் சரியா? நீ ஜிமினை பிடிக்காட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு வேண்டாம் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கும்போது இப்போது ஜேகே கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால ஒயன் பேசுறது எதுவும் காதில் விழுவாது மாதிரி இருக்கும். ஸோ கீழே உட்காந்துருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் வெளியே நின்று ஜிமின் கேட்டுட்ருப்பான். இப்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்லாதனால ஜிமினுக்கா ஒரு மாதிரி அழுக வரும். இப்போது அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்போது ஜங்கு கீழேருந்து ஏஞ்சி, ஏய் என்னடி சொன்னேன் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை உன் ஜிமினை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டேன் அப்படிங்கும்போது, திரும்பி எத்தனை தடவை சொல்லுவேன், நீ சொல்ல அப்படிங்கும்போது, அவனை மட்டும் தாண்டி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், வேர்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது, ஓ சார் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க? ஆமாம். சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்க வாடி அப்படிங்கும்போது, நீ எதுக்கு வந்த? நீ வர ஆளே கிடையாது. அப்புறம் வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க. ஆக்சுவலி நீ க்ளோஸாக இருக்கிறத என் பார்க்கணுன்னு தான் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கும்போது, ஓ கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கும்போது, ஏய் என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அது நான் கேள்விப்பட்டேன், எதுக்குடா ஜிமின்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, ஓ யார் சொன்னான்ட்ட, நீ சொல்லு ஏன் பேச மாட்டேங்கிற, என்ன உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் வாழு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை தான் மாம்சா ஹாப்பியாக இருக்கணும். அதுவும் இதோ உன்னோட ஹஸ்பண்ட் ஜிமின் இருக்கார்ல, அவர் என்ன குறைச்ச, ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஓ மேடம்க்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, இதுக்கு மேலேயும் தெரியும், அப்புறம் தெரிஞ்சுமா என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாதிரி பண்ண அப்படிங்கும்போது, அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இதை என்கிட்ட உன் ஃப்ரெண்டு ஜூங் தான் சொன்னான். சொன்னது? ஆமாம் அவன் தான் சொன்னான், 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க பேசாமல் இருக்கீங்கன்னு. அதான் ஃபைனலி முடிஞ்சு. என்னடி சொல்கிற? இதோ இப்போது உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், அதை நீ காதில் வாங்கலை, ஆனால் கேட்குறவங்க வாங்கிட்டாங்க, கேட்குறவங்க கேட்டாங்க அப்படிங்கும்போது, என்னடி வளர்ற? நான் ஒன்றும் வளரலை, இப்போ பார் நான் நடிக்க வேண்டியது நடக்கும். சரி மாம்ஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வெளியே வந்ததும் ஜேகேக்கு தெரியாதுல்ல என்ன சொன்னான்னு. ஏன்னா கீழே உட்காந்துருக்கத ஜேகே கால் விழுவக்கூடாது, ஜிமினுக்கு விழுவுங்கிற மாதிரி மட்டும் தான் ஒயன்னு சொல்லியிருப்பா. இப்போது இவன் என்ன வளர்றா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க, ஜூங் மட்டும் தான் உட்காந்துருப்பான். இங்கே அயனும் அவளோட ரூமுக்கு போயிருப்பா. இப்போது ஜிமினை தேடுவான் ஜங்கு. இப்போது ஜிமின் வந்து ரூமுக்கு போயிட்டான்னு நினச்சிருப்பான். இப்போது அயன் ரூமுக்கு போயிட்டான்னு ஜங்குக்கு தெரியும். ஜேகேயோட அம்மாவையும் பார்த்துருப்பான். இப்போது ஜூங் மட்டும் அப்படி மண்டாயிட்டு கிடக்கும்போது, இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜூங்கை தூக்கி அவனோட வீட்டில் போய் விட்டுட்டு டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, சரி ஜிமின் ரூமில் தான் இருப்பான்னு போய் ஜிமின் அப்போ ரூமில் பார்க்க போனான். ஜிமின் ரூமில் இருக்க மாட்டான். என்னது ஜிமினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பான், வெளியே பார்ப்பான், ஜிமின் எங்கேயுமே இருக்க மாட்டான். இப்போது எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே கால் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுப்பான். இப்போது ஃபுல்லாக பார்த்துருப்பான், ஜிமின் எங்கேயுமே இருக்க மாட்டான். இந்த நைட் டைமில் எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்க்கும்போது ஜிமின் கார் கூட அங்கே தான் இருக்கும். எங்கே போயிருப்பான் அப்படின்னு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்பான், ஜிமின் வந்துருக்க மாட்டான். இப்போது ஜிமினுக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணி பார்க்கும்போது ஜிமினோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வரும். என்ன சுவிட்ச் ஆஃபா அப்படின்ட்டு இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே
கொஞ்சம் தூரம் போய் நடந்துட்டு பார்ப்பான், எங்கேயுமே இருக்க மாட்டான். அது நைட்டு ஒரு 9 மணி ஆகிருக்கும். அப்போ அப்படியே சிம்மன் எங்கே சிம்மன் போனேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு நடந்துகிட்டே போவான். இப்போது அவனுக்கு ஒரு யோசனை வரும், என்ன வரும் அப்படின்ட்டு இப்போது நம்ம ஒயன் பேசினதையும் இப்போது சிம்மன் அப்படி இது பண்ணுறதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை அப்படின்ட்டு ஏன்னா ஜேகே நோட் பண்ணியிருப்பான் சிம்மன் வந்துட்டு ஜெலஸ் ஆகுறத. இப்போது அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு பார்ப்பான். சிம்மன் அப்படியே தேடி தேடி பார்ப்பான், சிம்மன் எங்கேயே இருக்காது. இப்போது ஜேகேக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் ஒரு இப்போது அப்படியே வேகமாக ஓடுவான். ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆவான். பார்த்தா அங்கே அவன் யூஸ் மாதிரி அங்கே தான் நம்ம சிம்மன் இருப்பான். இப்போது அது சிம்மனோட அம்மாவோட அந்த ஃபியூனரல் கல்லறை அங்கே தான் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பான். இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு சிம்மன் அப்படிங்கும்போது அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். எதுக்கு இங்கே வந்த, அதுவும் இந்த டைமில் நான் சொல்லியிருந்தா காலைல கூப்பிட்டு வந்திருப்பல்ல அப்படிங்கும்போது நீ நீ எதுக்கு ஜங்குக்கு இங்கே வந்த அப்படிங்கும்போது நீ எதுக்கு சிம்மன் இந்த டைமில் இங்கே வந்த, ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ வா காலையில் வரலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நான் என் அம்மா கூட இங்கே இருக்கணும், நான் அம்மா விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கும்போது சிம்மன் சரி எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இப்போது ரொம்ப இருட்டாக இருக்குது, இன்னொன்று இந்த இடம் ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ வா அப்படிங்கும்போது இல்லை நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், நான் என் அம்மா கூட இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கும் போது என்ன சிவன் உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே அழுதுகிட்டே ஜெய்கே பார்த்து எனக்கு நான் தான் பிரச்சனை, என்னால் தான் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ ஜெய்கே அப்படியே சிவனை பார்ப்பான். சிவன் அப்படியே அழுதுகிட்டே ஏம்மா என்னை விட்டு போனீங்க, இப்போ எனக்குன்னு யாருமே இல்லைம்மா, என்னை பார்த்துக்க உங்களை மாதிரி இங்கே யாரும் இல்லைம்மா, இங்கே எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்து அழுகும்போது எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கும்போது ஆமாம் அதான உண்மை, நான் என்னோட லைஃபுக்கும் ஒரு ஒரு இடைஞ்சலான ஒருத்தர் தானே அப்படிங்கும்போது யார் அப்படி சொன்னா, ஏன் யார் சொல்லணும், நான் தான் சொல்கிறேன், யாரோட வாழ்க்கைக்கு இப்போ நீ இடைஞ்சலாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஆமாம் ஃபோனோட வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலாக தானே இருக்கேன், ஏன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தினல்ல, அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே சந்தோஷமாக இருந்தேன், என் அம்மா சொன்ன ஒரு காரணத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உன் லைஃப்பில் ஒரு பெரிய கிடைச்சலாம் நான் தானே இருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜெயிக்க பார்ப்பான். யாரோட லைஃப்லையும் நான் இடைஞ்சல இருக்க விரும்பலை, அவங்களோட லைஃப்பை அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நான் யாரோட லைஃபுக்கும் பாரமாக இருக்க மாட்டேன், நான் அப்படி சொல்லிட்டு அழுகும்போது இப்போது ஜேகே இப்படி சிவனை பிடிச்சி என்னடி எழுதிட்டுருக்க நீ, யாரோட லைஃபுக்கு சடன் சொல்கிறீ நீ, அதுவும் என் லைஃபுக்கா அப்படிங்கும்போது இப்போது ஜீவன் பார்க்கும்போது எப்பையும் நீ நான் விட்டு புரிஞ்சுக்கிட்டு நீ நான் ஒன்று தானே பேசுவேன் அப்படிங்கும்போது இப்படி ஜீவன் பார்ப்பான். நான் உங்ககிட்ட சொன்னாடி என் வாழ்க்கைக்கு அடைஞ்சல்னு அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜீவன் பார்க்கும்போது அது ஃபயன் 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 என்ன சொன்னான் அப்படிங்கும்போது அவன் உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது நீ எதுவும் சொல்லலை தானே அப்படிங்கும்போது என்ன ஆமாம் என்ன பிடிச்சிருக்கா, பிடிக்கலைன்னா நீ டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லும்போது நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஜங்கு, நீ ஒரு வார்த்தை சொல்லாதது எனக்கு எவ்வளோ வளைச்சி தெரியுமா, அப்போ உண்மையா உனக்கு என்னை பிடிக்கல தானே, ஆமாம்ல என்னை யாருக்கு பிடிக்கும், என்ன மாதிரி ஒருத்தனை யாருக்கும் பிடிக்காது, ஏன்னா நான் யாரோட லைஃப்லேயும் டிசர்வ் கிடையாது அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே பாதி நீங்கும் போது ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன் தான், ஏன்னா என் அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் என் லைஃபே வெறுத்துருச்சு, எனக்கு நிறுத்தவங்க
அவங்க மட்டும்தான். அவங்க என்னை விட்டு போனதுக்கப்புறம் என்னால் யார் மேலேயும் ஆசை வைக்க முடியலை. அதனால தான் அதை விட்டு தள்ளி இருந்தேன். ஆனால் நீ என் அம்மா என்னை விட்டு எங்கேயும் போகலங்கிற மாதிரி என் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஆனால் அதையும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாமல் உன்னை நான் என்னை விட்டு போக வச்சுட்டேன்ல. நான் நீ போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு மாதம் என்னை இவ்வளோ சந்தோஷமாக நீ வச்சுக்கிட்டேன்னு நினச்சி பார்க்கும்போது என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அப்படின்ட்டு அழுதுகிட்டே அதான் உன்னை தேடி நானே வந்தேன். ஆனால் ஆனால் நான் 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 வேணுக்குனே நான் அன்றைக்கி அப்படி பண்ணலை அப்படின்ட்டு அழுவான். இப்போ அப்படி செய்ய பார்த்துட்டு நிற்கும் போது நான் உங்ககிட்ட பேசணும் உன்னை பார்க்கணும் தான் இங்கே வந்தேன். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கலல்ல. உனக்கு இங்கே உன்னை பார்த்துக்க எல்லாரும் இருக்காங்க. நான் உனக்கு டிசர்வ் இல்லை. உனக்கு நான் எப்பயுமே டிசர்வ் ஆக முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நானே பார்த்துக்குவேன். நீ நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு அப்படின்ட்டு தேம்பி அழுதுட்டுருக்கும் போது இப்போது ஜெய தான் என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். நீ நீ என்ன இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. நீ ஃபர்ஸ்ட் நாள் இங்கே வந்தப்ப நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என்னை தேடி நீ வரமாட்டேன்னு நினச்சேன். ஆனால் 3 நாள் என்னை தேடி வந்தப்ப உண்மையாக சொல்கிறேன், உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் என்னை விட ஒருத்தர் இருந்திருப்பான்னா கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் உன்னை பார்த்தோன்னு. ஆமாண்டி, ஆமாம், உங்ககிட்ட நான் பேசலாம். ஏன்னா நான் பேசி திருப்பியும் என்ன உனக்கு பிடிக்காமல் போயிருமோன்னா நான் எதுவுமே உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். ஏன்னா நான் பாசங்காட்டுறது உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதை உன்னால் ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உன்னை கூட இருந்து மறுபடியும் நான் பேசுகிறது நான் நடந்துக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னாடி இது வந்தேன். ஆனால் சொல்கிறேன்டி, நீ வந்துடுவ, என்னை தேடி வருவேன் நம்பிக்கையில் தான் வந்தேன். ஏன்னா என்னாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல. சொல்லப்போனால் இன்னும் 2 days உன்னை பார்க்காம இருந்தேன்னா பைத்தியம் முடிச்சு செத்துருப்பேன். ஆனால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து பேசும்போது ஜிமின் எப்படி அழுதுகிட்டே பார்ப்பான். என்னடி என்னை பார்த்து நினச்சிட்ருக்க? ஆமாண்டி, நான் இப்படி தான் அதிகம் பேச மாட்டேன், கிராமத்துக்காரன் அப்படி தான். ஆனால் என்னைக்கு என் அம்மா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களோ, என்னைக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தனோ அன்றைக்கி முடிவு பண்ணி உன்னை என் உயிருக்கு மேலே பார்த்துக்கணுன்னு. ஏன்னா உன்னோட அந்த கண்ணில் நீ பாசத்துக்காக ஏங்குறது, நீ ஒரு குழந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? உன்னை என் குழந்த மாதிரி பார்த்துக்கணும் தாண்டி நினச்சேன். ஆனால் நான் கூட நெருங்கி இருக்கிறது எனக்கு ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு எனக்கு தெரில. அதான் அதை விட்டு நான் வந்துட்டு கொஞ்ச நாள் நீ என்னை புரிஞ்சுப்பண்ணா அவனை விட்டு நான் தள்ளி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரிஜிமன் பார்ப்பான். இப்போது மறுபடியும் எதுவும் வளரிக்கிட்டு இருக்கல்ல அடையும்போது சங்கு அப்போது உண்மையா என்ன உனக்கு பிடிக்குமா? அப்போ பையன் சொன்ன மாதிரி நீ என்ன டைவர்ஸில் பண்ண மாட்டேன்ல, என்னை விட்டு போக மாட்டேன்ல அடையும் போது இப்போது அடைய செய்ய தான் பார்க்கும்போது நான் உன்னை விட்டு போவேனா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே வந்த இந்த 4 நாளாக அம்மா கிட்டே போய் அவங்க பையனை விட்டுட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு
அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன் தெரியுமா அப்படிங்கும்போது சங்கு என் அம்மா கிட்ட ப்ராமிஸ். ஆமாம், நம்மளுக்கு கல்யாணம் நடப்ப உங்கள் அம்மா கிட்ட வந்து நான் ப்ராமிஸ் பண்ணேன், உன் பையனை பார்த்துப்பேன், உங்களுக்கு மேலே அவங்கள பார்த்துப்பேன் ப்ராமிஸ் பண்ணேன், உன்னை விட்டு எப்பயும் வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியாமல் நான் இங்கே வந்தப்போ ஒரு நாளும் உங்கள் அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டுருக்கேன்டி அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை சொன்னே இப்படியே ஜிமன் ஜெயிக்க வாக் பண்ணிட்டு சங்கு அப்படிங்கும்போது எப்போ தாண்டி என்னோட இந்த பாசம் உனக்கு புரியும்? என்னோட லவ் இப்படி இப்படி நான் சொன்னால் உனக்கு புரியும்? நான் உன்னை விட்டு தள்ளி இருந்தாவது நீ என்ன தேடுவேன் தான் உன்னை விட்டு தள்ளி போகிறேனே தவிர நிரந்தரமாக உன்னை தள்ளி நான் எனக்கு நினச்சதில்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெயிக்க அழுகும்போது இப்போ ஜிம்மன் டைட்டாக ஜெயிக்க ஒர்க் பண்ணிட்டு சங்கு சாரி சங்கு அப்படிங்கும்போது எதுக்கு சாரி? நீ சாரி கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நினைக்கவே இல்லை. அந்த நாளே ஏன்டா என்னை விட்டு போனேன் அப்படின்ட்டு நீ என்னை கேட்டிருந்தேன்னா அடுத்த நோயே அவங்ககிட்ட சரண்டர் ஆகி பண்ணி அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிம்மனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் அப்படியே அழுவான். சங்கு சாரி சங்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. ஆனால் நான் என்றைக்கும் என்னை விட்டு போகணும்னு நினச்சதே இல்லை. என்னால் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டைட்டாக பண்ணினேன். இப்போது அதே அழுதுகிட்டே ஜிம்மன் ஜெயிக்க பார்க்கும்போது ஏய் குட்டச்சி அப்படிங்கும்போது இப்போ இதோ அம்மா இருக்காங்க, அம்மா முன்னாடி இப்போ சொல்கிறேன், நான் ஃபோனை விட்டு எப்பயும் போக மாட்டேன், எப்பயும் அது நடக்காது. நான் ஃபோனை ரொம்ப லவ் பண்ணுறேன், அது ஏன்னு எனக்கு ரீசன் தெரில. அப்பா அவனை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் நான் கூட இருந்து பார்க்கல. நான் அவங்க முன்னாடி சொல்கிறேன், அம்மா மாதிரி என்னால் பார்த்துக்க முடியுமான்னு தெரில, ஆனால் நான் பார்த்துப்பேன், இந்த சங்கு மூச்சு இருக்கிற வரையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே இப்போது அப்படியே திருப்பியும் ஜிம்மன் ஜெயிக்க வாக் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணுவான். இப்போது ஜெயிக்க டைட்டாக பண்ணிட்டு 2 பேரும் அவ்வளோ லவ்வாக இது பண்ணிப்பாங்க. இப்போது அப்படியே அந்த ஹக்லேருந்து இது பண்ணிட்டு சங்குக்கு தான் ஜிம்மனை கூப்பிட்டுட்டு அவனோட ரூமுக்கு தான் வந்துடுவான். இங்கே இப்போ அப்படியே 8 மணி 11 12 ஆயிரும். சரி குளிர் இருக்கும். இப்போ பயங்கரமாக ஜிம்மன் அழுது ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகி அப்படியே குழந்த மாதிரி இருக்கும்போது சங்குக்கு அப்படியே ஜிம்மனுக்கு அந்த ஷர்ட்டெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு அப்படியே ஜிம்மனோட தலையை இப்படி பிடிச்சிட்டு ஜிம்மனை பார்க்கும்போது இப்போ ஜிம்மன் அப்படியே க்யூட்டாக பார்ப்பான். ஆமாம், அந்த அந்த பையன் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், அப்போது அது அப்படிங்கும்போது யார் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாளா? ஏய் குடிச்சி ஏன் இப்படி குழந்த மாதிரி இருக்க? அவள் செய்கிறத பார்க்கும்போது எனக்கே தெரியுது ஓவர் ரியாக்ட் பண்ணுறான்னு. அவள் நடிச்சிருக்காடி என்ன? ஆமாம், இதெல்லாம் தோ எனக்கு உயிருக்கு உயிராக ஒருத்தர் இருக்க, நீ உயிரை எடுக்கிறது இருக்கானே அவன் பண்ண வேலை என்னது அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு சொல்லும்போது அப்போது பையன் இதெல்லாம் வேணுக்குனே தான் பண்ணாளா? ஆமாம், வேணுக்குனே தான் பண்ணியிருக்கு அந்த வாள். அப்போ இதுக்கெல்லாம் சூங் தான் காரணமா? ஓ, அந்த சூங்கை நான் காலில் பார்த்துக்கிறேன் அது இது க்யூட்டாக சொல்லும்போது அப்படியா? ஆமாம், சரி சூங்கை காலில் பார்த்துப்ப என்ன அப்படிங்கும்போது ஒன்றுன்னா ஆமாம் இப்போயாவது சார் பேசுவீங்களா என்ன அப்படிங்கும்போது இப்போது அப்படியே உட்காந்துருக்கு ஜிம்மன் ஏஞ்சு சங்கு கிட்ட மிஸ்டர் சங்கு அடிக்கும்போது சங்குக்கு அப்படியே ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மன் ஃபேஸ் க்யூட்டாக அழகாக ரெட் ஐஸ் ஆகி அப்படி அங்குள்ளாலாம் போட்டிருப்பான். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் மிஸ்டர் சங்கு, நான் ஆமாம் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், ஆனால் லவ் நிறைய கொடுப்பேன் அடிக்கும்போது அப்படியா எவ்வளோ லவ்? அது வந்து அப்படின்ட்டு கிட்ட வருவான். கிட்ட வந்து ஜெயோட ஃபேஸை கிட்டக்க பார்த்து இந்த காட்டு முயல் என்ன பெருகிற வரையும் அடிக்கும்போது என்னது காட்டு முயல்? ஆமாம், ஃபேஸு பண்ணி மாதிரி தானே இருக்குது, அது அப்போது காட்டு பண்ணி தான். ஓ, வில்லேஜ்னு குத்தி காட்டுற அப்படி சொல்லலை, இந்த க்யூட்டான பன்னி என்ன இவ்வளோ லவ் பண்ணுறத நிப்பாட்டுற வரையும் இந்த ஜிம்மன்
அவனோட லவ்வை கொடுத்துட்ருப்பேன். ஓ அப்போ நான் நிப்பாட்டினா அவன் லவ்வை நிப்பாட்டிடுவேன். நான் நிப்பாட்டுற அன்றைக்கி நான் செத்துருவேனே அப்படிங்கும்போது என்ன ஆமாம் என்ன இவ்வளோ லவ் பண்ணுற ஒருத்தனை நான் அப்படி தானே லவ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்போ செய்ய பிடிச்சி இழுத்து ஜிமின் அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள் மிஸ்டர் பார்க் ஜிமின் என்னை விட்டு போகிறது இல்லை வந்துட்டு 1.5 வயசு குழந்த மாதிரி என்ன பேசணுன்னு தெரியாமல் பேசுகிறது இதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஜியோன் ஜங்குக் இனிமே ஒன்லி ஆக்ஷனில் மட்டும் தான் இறங்க போகிறேன் அப்படிங்கும்போது ஆக்ஷனா ஆமாம் இவ்வளோ நாள் வெறும் ரியாக்ஷன் மட்டும் தானே பண்ணிகிட்டு இருந்தேன், இனிமேல் ஆக்ஷன் பண்ணி ஆகணும்ல. என்ன ஆக்ஷன் அதுவா அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பிடிச்சி இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆகுது. 1 மாதத்தில் என்ன ஷிப்பெல்லாம் ஏங்க வச்சுருப்பேன். என்னது டோன்லாம் மாறுது. அப்புறம் என்ன என்னோட மதர்-இன்-லாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு அந்த அளவுக்கு தோ இந்த குடிச்சியை ஹாப்பியாக வச்சுக்கணும்ல. ஆமாம் அதுக்கு குடிச்சி ஹாப்பியாக இருக்கணும்னா நான் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரும்போது இப்போது சிமன் நவுந்து போகும்போது எதுக்கடி இப்போ நவுந்து போகிற? நீ இவ்வளோ கிட்டவா இதுக்கு மாதிரியும் வருவேன் அப்படின்ட்டு கிட்ட பிடிச்சி இழுத்து அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் லிப் டு லிப் கிட்ட இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிற? குடிச்சி அடிக்காதடி அதை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஒரு மாதிரி சிமின் சிரிச்சுட்டு ஓ தெரிஞ்சிருச்சா அப்படிங்கும்போது இப்போது சிமின் ஜேகே அப்படி பேக்லேருந்து ஹக் பண்ணிட்டு காட்டு பண்ணி என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க, நான் குழந்தைன்னு தானே நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது நீ குழந்தைலன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு இப்போது சிமின் என்ன பண்ணுவான், டக்குனு ஜேகேவை லிப்பை அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணிட்டு டக்குனு லிப்பை எடுத்துகிட்டு சார் இந்த சாம்பிள் போதுமா என்ன அப்படிங்கும்போது இது 1 மாதத்துக்கெல்லாம் பத்தாதே அப்படிங்கும்போது அப்படியா பத்தாதா அப்படின்ட்டு இப்போ கை அப்படி ஜேகேக்கோட கை ஹோல்ட் பண்ணிக்கிறது இப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே பெட்டில் தான் போய் படுப்பான். படுத்துட்டு அவனோட இந்த ஸ்வெட்டர் போட்டிருப்பானே அதை இப்படி ஆகும்போது குளிருண்டி இப்போ குளிரே தெரியாத மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கும்போது தெரியும்டி குடிச்சி அதை பற்றி எனக்கு தெரியும். பார் ஸ்டார்ட் பண்ணுறது நீ தான், அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கும் நீ தான் காரணம். அதுவும் யார் ஸ்டாப் பண்ண வைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமினை ஜேகே வாய்ப்பேற்ற ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போது அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஜிமின் ஜேகே வாய்ப்பேற்றுறதுக்காக சார் வேறு லெவலில் இது பண்ணிகிட்ருப்பாரு. எங்கே ஜேகே ஜிமினோட அந்த க்யூட்னஸ் ப்ளஸ் அந்த ரொமான்ஸை பார்த்துட்டு சரி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ 2 பேரும் அந்த நைட்டை ஸ்பாயில் பண்ணாமல் வேறு லெவலில் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது அவங்களுக்குள்ளே அந்த இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதாகி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இப்போது அவங்களுக்குள்ள அந்த நைட்டில் அந்த ரொமான்டிக் அவ்வளோ அழகாக போய் அப்படியே மறுநாள் காலையில் நம்ம ஜிமின் ஜேகேவும் டைட்டாக பண்ணிட்டு படுத்திருப்பாங்க. இப்போது கீழே நம்ம ஒயன் வந்துட்டு கிளம்பியிருப்பா ஊருக்கு. ஸோ ஒயனுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு போது ஒயன் தான் அத்தை ஜங்குக்கு ஜிமின் எனக்கு வரல அப்படிங்கும்போது இல்லையே ஏன் கிளம்பணும்ல சொல்கிறதுக்கு தான். ஜங்குக்கு எப்பயும் காலையே வந்துடுவான், என்னன்னு தெரில இன்னும் வரல அப்படிங்கும்போது பையன் தான் சிரிக்கும்போது அப்போ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஜூங் தான் பயங்கரமாக தலையை வலிக்குதுமா அப்படிங்கும்போது கொஞ்சமாக குடிக்கணும், நேற்று இருக்கிற எல்லா ஒயின் பாட்டியும் நீ தான் குடிச்ச. ஆமாவா அப்படின்ட்டு தலையில் கை வச்சுட்டு பையனை பார்க்கும்போது நீ எங்கடி காலையே கிளம்பிட்ட, வந்த வேலை முடிஞ்சு கிளம்பணுமா என்ன அப்படிங்கும்போது ஜேகே அம்மா என்னடி வந்த வேலை, அது ஜங்குக் மாமா பார்க்குற வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஜூங் தான் என்னடி சொல்கிற அப்படிங்கும்போது சக்ஸஸ்ரா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்ட்டு 2 பேர் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது இங்கே ஜேகேவும் ஜிமினும் அப்படியே ஏந்திரிப்பாங்க. ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் ஏந்திரிப்பான். இங்கே ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படியே க்யூட்டாக படுத்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்மாக் பண்ணிட்டு எதிராக கிஸ் பண்ணிட்டு இப்படியே இது மூவ் அவன் ஏந்திரிக்கும் போது ஜேகே பிடிச்சி எடுத்து ஜிமினை படுக வச்சு எங்கே போகிற அப்படிங்கும்போது
ஃப்ரெஷ்ஷப் ஆக அதெல்லாம் அப்புறம் ஆகிக்கலாம். எதுக்கு இப்போ என்னை விட்டு போகிற அப்படிங்கும்போது நான் நான் எங்கே போகிறேன், நான் பாத்ரூம் போகணும், பாத்ரூம் நான் வரேன் அப்படின்ட்டு ஏஞ்சி சிவன் கூட 2 பேரும் ஒன்றா குளிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக பேசிட்டு கீழே வரதை எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போது ஜேகே அம்மாவுக்கு 2 பேரும் ஒன்றா வரது ஹாப்பியாக இருக்கும். இங்கே அப்படியே ஜூங் தான். டேய் என்னடி இது, டேய் ஜங்குக்கு என்னடி சிரிக்கிறான், டேய் ஏன்டா அவன் சிரிக்க மாட்டானா என்ன, வந்து 3 நாளாக சிரிப்பே இல்லைடே அவன் மூஞ்சில், அங்கே பாரு 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஜூங் தான் பார்த்து நிற்கிறத நம்ம ஜங்குக் தான் பார்ப்பான். இப்போது ஜங்குக் சிரிச்சிட்டே வருவான். ஜிமின் ஜூங்கை பார்த்தோன்னே ஃபேஸ் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு முறையும் போது இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு வந்தால் இப்போ என்னை பார்த்து முறைக்கிறான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமின்னு ஜங்குக்கு வரதை நம்ம வயந்தான் பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இப்போ வயந்தான் அப்படி நிற்பா. ஜிமினை பாப்பா, ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து வந்து ஜிமின் நக் பண்ணிட்டு சிமிச்சி அடிக்கும்போது வந்தேன் அடிக்கும்போது சாரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஓகே நான் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, உங்கள் 2 பேரையும் பார்த்து சொல்ல தான் வந்தேன், சிவன்சி என்னை மன்னிச்சிக்கோங்க, ஆக்சுவலி உங்களோட அந்த இது எனக்கு புரியுது, பட் எனக்கு வேறு வழி இல்லை, மன்னிச்சிக்கோங்க அப்படின்ட்டு 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு வயன் அவங்க அம்மா ஜேகே அம்மா கிட்ட சொல்லிட்டு ஜூங்கிட்ட ஜூங்கண்ணா வரேன்டா அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவா. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டாக்ஸி வந்துடுவோம். ஸோ வந்துட்டு நம்ம வயனை ஏற்றி விட்டுட்டு இப்போது ஜங்குக்கு சிபின் வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் டேய் ஜூங் வா போகலாம் அப்படிங்கும்போது இப்போது சிமன் தான் ஜங்குக் நீங்கள் போங்க நான் ஜூங் கூட வரேன் அப்படிங்கும்போது எது நீங்கள் போங்கலை அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் ஜோகம் பார்த்து சிரிச்சிட்டு போகும்போது டேய் என்ன எங்கடா விட்டுட்டு போகிற அப்படின்ட்டு சொல்லும்போது இப்போது ஜங்குக் போயிடும். இப்போது சிமன் தான் ஜங்குக் ஜூங் கிட்ட வந்து என்ன மிஸ்டர் ஜூங் போகலாமா அப்படிங்கும்போது போகலாம், ஆமாம் நீ ஏன் சிமின் வாய்ஸ் வேறு மாதிரி பேசுகிற, போக தெரியும் அப்படின்ட்டு இப்போது ஜூங் வந்துட்டு போவான். சிமின் பின்னாடி உட்காந்து போகும்போது ஜூங் அடிக்கும்போது சொல்லி சிமின் ஆக்சுவலி லைவ் மர்டர் கேள்விப்பட்டிருக்க, என்ன மர்டரா, ஏன் அப்படி கேட்குற, இல்லை லைவ் மர்டர் பண்ணால் எத்தனை வருஷம் ஜெயிலு, எது ஏன் சிமின் இப்படிலாம் பேசுகிற, நீ கால் எடுத்து நீ சரியில்லையே அப்படிங்கும்போது அதுவா அப்படின்ட்டு இப்போது ஜூங் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க போகும்போது சொன்ன அப்படின்ட்டு பிடிச்சி கிச்சு பண்ணுவோம். வண்டி ஓட்டுற ஏற்கனவே எங்கள் ரோடு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இது பண்ணி டக்குன்னு பிரேக் போட்டு என்ன பண்ணுற ஜிமே, என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ண அப்படின்ட்டு இறங்கி கீழே அப்படியே கல்லை தேடி அடி வரும்போது எதுக்கு இப்படி அடிக்கிற அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்லும் போது அதுக்கா அது ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு அப்படின்ட்டு இப்போ அப்படியே கோமா இருக்கும்போது நீங்கள் பார் இந்த மாதிரிலாம் பண்ணாதானே நீ என் மச்சான் கூட சேர்ந்து அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு தெரியுமா, நானும் இப்போ சேர்ந்துவீங்க அப்போ சேர்ந்துவீங்க வந்து 4 நாளாக 2 பேரும் இப்படியே தான் இருந்தீங்க, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சரி வீடு ஒரு வழியாக நீ ஜங்கு கூட சேர்ந்துட்டல ஜிமின், அப்போ நீ எனக்கு கை தானே கொடு என்னை பாராட்டணுமா என்ன அடிக்கும்போது இப்போ அந்த கல்லை கீழே போட்டு அந்த ஒரு காரணத்துக்காக ஒன்று விட்றேன், பார் என் ஜங்குக யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பாடா டேய் ஜங்குக்கா எப்பேற்பட்டு பார்ட்னரை நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே ஜங்குக்கு இருக்கிற இடத்துக்கு தான் போயிடும். இப்போது ஜங்குக் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே நம்ம ஜிம்மினை சைட் அடிச்சுட்டு 2 பேரும் அவ்வளோ ரொமாட்டிக்காக இருக்கிறத ஜூம் பார்த்துட்டு டேய் ஜங்குக்கா தெரியும்டா உன்னை இப்படி பார்க்க தான்டா ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு இப்போது அந்த ஃப்ளவர் கார்டனில் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த பூவை ஜிமினுக்கு இப்படி வச்சு விட்டு குடிச்சி எவ்வளோ அழகாக திரும்ப அன்றைக்கே நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் எனக்கு இது நல்லா இல்லையா தேவதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஜங்குக் இருந்தாலும் நீ அதையும் எதுக்கு போய் சொல்கிறேன், யார் நான் போய் சொல்கிறேன்னா அப்படின்ட்டு அப்படியே கிட்டக்கு அந்த பூ வந்து க்யூட்டாக இது பண்ணி வச்சுட்டு எங்கே ஜிமினும் ஜேக்கிக்கு அந்த பூ அப்படி வச்சு விடுவான். 2 பேரும் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு மறுநாள் போகிறதா இருப்பான். இப்போ ஜிமினுக்கு திடீர்னு ஒரு கால் வந்திருக்குன்னு ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு நான் அர்ஜென்ட்டாக போகணும், நான் போகிறேன் நீ கிளம்பி வா அப்படின்ட்டு ஜிமின் வந்துட்டு அர்ஜென்ட்டாக கிளம்பி போகிற மாதிரி போயிடுவான். இங்கே ஜங்குக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது மறுநாள் ஜங்குக்கும் கிளம்பி போகிறதுக்கு இருக்கும் போது ஜங்குக் கூட வரத்துக்கு இருப்பான்.
இப்போது ஜங்கு நீ எதுக்குடா வர? ஒரு 2 நாள் அங்கே வந்து உன் கூட இருந்துட்டு அப்படியே வந்துடுறேன், எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது. உனக்கு என்னடா வேலை? இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கும் அங்கே தான் போவாங்க. இப்போது போகிற வழியில் நம்ம ஜோங் வந்துட்டு ஜங்குக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போக சொல்லி ஏதோ அங்கே ஏதோ வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரத்தை இது பண்ணிகிட்ருப்பான். இப்போது ஃபைனலாக எல்லாம் இது பண்ணிட்டு இப்போது ஜேகே ஜிமினை பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, ஏன்னா ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பான். என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகேக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படா ஜிமினை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபைனலி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வருவான். இப்போது காரில் தான் வந்திருப்பாங்க. இப்போது ஜிமினும் ஜங்குக்கும் உள்ள அப்பார்ட்மெண்ட் தானே, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வரத்துக்கு கையில் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போது அப்படியே உள்ளக்க அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவான். லிஃப்ட்டில் ஏறி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போது வீட்டுக்கு காலிங் பெல்லை இப்படி அமுகும்போது அமைக்கிட்டு இப்போது டோர் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கும்போது டக்குன்னு ஜேகேவோட ஃபேஸ் அந்த கண் இருட்டாயிரும். பார்த்தா நம்ம கண்ணை யாரோ ஜேகே கண்ணை மூடிடுவாங்க. இப்போ அப்படியே அந்த திங்ஸ்லாம் அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் யார் இப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கும்போது அப்படியே சைலண்ட்டாக இருக்கும், அப்படியே அமைதியாக இருக்கும். இப்போது அப்படியே உள்ளே வந்து ஜேகேவை விட்டுட்டு இப்போ அப்படியே கண்ணை திறக்கும் போது ஜேகே அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்படியே சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அந்த இதை அவுட் அப்படி வெடிச்சு லைட்டை போடும்போது அப்படியே ஃபுல்லாக அந்த அப்பார்ட்மெண்ட் ரூம் அந்த ஹாலு டெக்கரேட் பண்ணி அப்படியே திறந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அப்படியே பார்க்கும்போது அங்கே ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருப்பான். ஜிமினை சுற்றி ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸுங்க, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் நிற்பாங்க. ஜூங்க அப்படி பார்ப்பான். இப்படி ஜூங் சிரிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது எல்லோரும் ஜங்குக்கை பார்க்கும்போது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏய் பார்த்தியா எப்பேற்பட்டவனை கரெக்ட் பண்ணியிருக்கான் பற்றியா அப்படின்னு ஐஜன் தான் சொல்லுவான். எங்கே லீனும் எப்படி கரெக்டாக கணிச்ச, நான் தான் சொன்னேன்ல பார் என்னோட நண்பனை பார் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ட்டு ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஜிமின் அப்படியே கையில் பொக்கே வச்சுட்டு ஜேகிட்ட வெல்கம் அவர் ஹோம் மிஸ்டர் ஜியோன் ஜங்குக் அப்படிங்கும்போது என்னடி இதெல்லாம் அதுவா அப்படின்ட்டு இப்போ ஜேகேவை கூட்டு வந்து அங்கே அந்த கேக் இருக்குல்ல, அங்கே ஒரு கேக் இருக்கும், அதில் ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி அப்படின்னு போட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜங்குக் என்னோட பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், என்னோட எவ்ரி திங் இவன் தான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கும்போது அப்படியே ஜங்குக்கு ஜிமினை பார்ப்பான். இப்போ ஹாப்பி ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி, இனிமேல் எல்லா ஆனிவர்சரியும் என் கூட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவீங்களா மிஸ்டர் ஜியோன் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே கிட்ட வந்து என்னடி இதெல்லாம் அதை நான் சொல்கிறேன் மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு ஐஜின் வரும்போது இப்போ எல்லோரும் அப்படியே கேட்டு வரும்போது ஜூங் தான் அது டீ சிமின்சி உன்னை எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிகிட்டு இருந்தானே, இப்போது எல்லார் முன்னாடியும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு காமிக்கிறான் அப்படிங்கும்போது அப்படியே ஜேகே ஜிம்னு பார்க்கும்போது அப்படியே கண்ணை அப்படி மூடி தர காமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போது ஐஜன் தான் இப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சிமினுக்கு கிடைக்க சிமின் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கைத்தட்டி எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அங்கே ஜிமினோட ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. இப்போது ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் முன்னாடியும் ஜிமின் வந்து இப்படி ஓகே கொடுத்து ஜேகேக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த கேக்கை 2 பேரும் கட் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போது அப்படியே அதை ஒரு ஆல்பம் மாதிரி அதை தான் கடைசி ஃபோட்டோவாக நம்ம சியோனா ஜிமின் கிட்ட காமிச்சிக்கிட்டு அப்போது இதுதான் நீங்கள் ஃபைனலி சேர்ந்தா அந்த ஃபோட்டோவா அழியும்போது ஆமாம் அடிக்கும்போது இப்போ சியோனா அந்த ஃபோட்டோவில் உள்ள எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம ஜிமின் ஜேகேவை டைட்டாக பண்ணிட்டு ஜேகே ஜிமினுக்கு ஹெட்டில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என் டாடா இவ்வளோ அழகாக இருக்கார்ல, என் டாடா அவங்கள எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அப்படிங்கும்போது இப்போது சியோனாவை பிடிச்சி ஜிமின் இழுத்து படியில் உட்கார வச்சுட்டு அந்த டாடா அவனோட பாட்டிக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை இப்போ வரையும் கிவ் அப் பண்ணிட்டு வரான் அப்படிங்கும்போது அப்புறம் என் டாடானா சும்மாவா, என் டாடா என் ஜிமின் டாடாவை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை விட்டு இறங்கி குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே ஜங்குக் தான் படுத்திருப்பான். ஜங்குக் மேலே படுத்துட்டு டாடா லவ் யூ ஸோ மச் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் அப்படியே இது பண்ணிட்டு ஏய் என்ன காலையிலேயே 2 பேரும் என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது டாடா நீங்கள் மம்மாவை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப ரொம்ப குட் பாய் அப்படிங்கும்போது இப்போது சியோனாவை ஜேகே ஹீஞ்சி இப்படி அப் பண்ணிட்டு அவனோட மம்மா
என் வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் கிடைச்சதுனால தான் இந்த பொக்கிஷம் எனக்கு கிடச்சிருக்கு. அடிக்க சொல்லும்போது ஒரு சின்ன சிரிச்சுட்டு அடிக்கும்போது இப்போ சின்ன பிடிச்சி இழுத்து இந்த பக்கெட்டு பண்ணிட்டு என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச என்னோடய 2 ஏஞ்சல்ஸ் இவங்க 2 பேரையும் இந்த டாடா ஒரு உயிர் இருக்கிற வரையும் இந்த டாடா பார்த்துப்பேன். அடிக்கும்போது டாடா சவ்யூ அடிக்கும்போது இங்கே சிமன் சவ்யூ அடிக்கும்போது ஐயோ ஏய் சியோனா உன்னை யாரோ கூப்பிட்றாங்க பாரு போய் பாரு, யார் டாடா அப்படின்னு சியோனா ஓடிடுவா. குடிச்சி என்னது இதெல்லாம் அடிக்கும்போது சியோனா வந்துடுவாடா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்து தலைவனை வச்சுட்டு என்னடி சொல்லிகிட்டு இருக்க சியோனாட்ட அடிக்கும்போது இந்த காட்டு பண்ணி என்னை லவ் பண்ணிச்சு, எப்படி என்னை டார்ச்சர் பண்ணிச்சுன்னு அதை சொல்லிட்டு இருந்தேன். யார் நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே க்யூட்டாக ரொமான்ஸாக சண்டை போட்டுட்டு அப்படியே சியோனா ஜாங்குக் ஜிமினோட இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டோட செகண்ட் பார்ட்டு. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா விளக்கம் போல் மன்னிச்சுங்க. ஓகேவா? எனிவே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? ஓகேடா, உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்டோரியோடு மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் டார்மீஸ்.